நமக்கெல்லாம் கல்வி ஞானங்களை கற்றுக் கொடுத்து தாங்கள் செய்த என்னுடைய பணிகளை தொடர்ந்து இந்த சமூகத்தில் செயல்படுத்தப்படுவதற்காக நம்மை உருவாக்கிய இந்த மாமேதைகள் நம்மை விட்டும் அறிந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பது மிகவும் கவலைக்குரிய தகவல். ஆனாலும் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் என்ற அடிப்படையில் எப்படியும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு எல்லோரும் பிரிந்தே தீர வேண்டும் என்ற அல்லாஹ்வின் நியதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய சூழலில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். ஆனாலும் அறிஞர்கள் மக்களின் இழப்புகளின் மூலம் அவர்களிடம் மறைந்திருந்த அவர்கள் உருவாகியிருந்த பன்னூற்றுக்கணக்கான ஞானங்கள் மறைந்து போகிறது என்பதுதான் கவலைக்குரியது. பல தகவல்கள் குர்ஆன், ஹதீஸ், கிதாபுகளின் வழியாக பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் இறைநேசர்களான மாமனிதர்கள் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக தங்களை அவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டு அந்த பணியை ஆற்றிய பொழுது அந்த ஆயத்துகளுக்கும் ஹதீஸ்களுக்கும் அவர்கள் விளங்கிய பல விளக்கங்கள் அவர்களுடைய இஹ்லாஸின் காரணமாக அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் போட்ட தெளிவுபடுத்திய பன்னூற்றுக்கணக்கான விளக்கங்கள் மறைக்கப்பட்டுள்ளன. நமக்கு தெரிந்த பல தகவல்களை நமது ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுகின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற கோணம், புரிந்து கொண்ட கோணம், நமக்கு விளக்குகின்ற சொல்லை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஆயத்தில் நமக்கு தெரியும், இந்த ஹதீஸ் நமக்கு தெரியும், இதற்கான கருத்துக்களை நாம் பார்த்திருக்கின்றோம், பேசியிருக்கின்றோம். ஆனால் இது இப்படி ஒரு தகவல் நிறைந்திருக்கிறது, இப்படி ஒரு விளக்கம் அதற்கு இருக்கிறது, இதை இப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதை ஒன்று நம்ம கண்களுக்கு தெரியாத பல்வேறு அரிய நூல்களின் மூலமாக பெற்றிருக்கலாம், அல்லது அவருடைய இஹ்லாஸின் காரணமாக அல்லாஹ் இல்ஹாமின் மூலமாக தந்திருக்கிறார். இது போன்ற விளக்கங்கள் கண்டிப்பாக அது அவர்களோடு போய்விடுகிறது. அல்லாஹ் தான் அதற்கான அதை மறுபதிவு செய்வதை கிளாஸான உலமாக்களுடைய உள்ளங்களில் போட்டு மீண்டும் மீண்டும் ஹயாத்தாக்குவதை நாம் ரப்பிடம்தான் எதிர்பார்க்க முடியும். அத்தகைய மறைந்த மாமேதைகள் நம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது இறை அடியார்களான நாம் ஏற்றுக்கொள்கின்ற, பொருந்திக் கொள்கின்ற அதே நேரத்தில்
அவருடைய சேவைகளை நாம் மறந்துடாமல் இருப்பது மிக முக்கியம். நமக்கெல்லாம் தெரியும், அன்சாரி சஹாபாக்களுடைய மிக உயர்தரமான உதவிகளை முஹாஜிர் சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து, இந்த அன்சாரி சஹாபாக்களை பார்த்தால் அனைத்து நன்மைகளையும் இவர்களே எடுத்துக்கொண்டு போய்விடுவார்களோ என்று கருதுகின்ற சூழலில் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இல்லை, உங்களுக்கும் அப்படி கிடைக்கும். நீங்கள் அவர்கள் செய்த அந்த உதவிக்கு நன்றி செலுத்தும் காலமெல்லாம், அதை புகழ்ந்து பேசும் காலமெல்லாம் அல்லாஹ் தங்களுக்கும் தருவான் என்ற அந்த ஹதீஸ் தான் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது. இந்த மறைந்த மாமேதைகள் நமக்காக, இந்த சமூகத்திற்காக, உலமாக்களுக்காக ஆற்றிய பணிகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அவைகளை நாம் நன்றியுணர்வோடு நினைவு கூர்ந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல தஆலா அந்த நினைவு என்பது அது துஆவாக மாறும். அதன் வழியாக அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவான். அந்த கடமையை செய்தால் நமக்கும் அல்லாஹ் நல்ல நசீபை தருவான். முன்னின் உலமாக்களுக்கு அதன் அடிப்படையில் தான் குறிப்பாக இதுபோன்ற ஆய்வுகளின் படி சமூகத்திற்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருந்தது கேட்டிருந்தார். தற்பொழுது நம்மை விட்டு பிரிந்துவிட்ட கணிதர்கள் பிறந்தகை அவர்களுக்கு ஜமானத்துல் உலமாவோடு மிக நெருக்கமான தொடர்பு உள்ளது. பொதுவாக பேசிக்குவாங்க. சில பேர் இவங்களோட ரத்தத்தை கீறினா கூட இப்படிதான் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க, இயல்பா. நாம் அப்படி வழக்கத்தில் சொல்ல மாட்டோம். ஆனால் ஹதரத் அவர்களை பொறுத்தவரை அவருடைய ரத்தத்தின் ஒவ்வொரு புள்ளியிலும் ஜமாத்துல் உலமாவுடைய அதே சிந்தனை தான். யார் போய் எப்போ பேசினாலும் சரி, அதில் அவர்கள் பேச்சின் கணிசமான பகுதி ஜமாத்துல் பற்றியதாக இருக்கும், உலமாக்களுடைய கௌரவத்தை பற்றியதாக இருக்கும். அவர்கள் ஸ்ட்ராங்காக இருந்த காலத்தில், பொறுப்பில் இருந்த காலத்தில் மட்டுமல்ல, அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி, உலமாக்களின் கண்ணியம் எங்கேனும் குறைவு ஏற்படுமானால் அவங்க கொதித்திருவார். இது எல்லாத்துக்கும் தெரியும். அதே போன்று ஜமாத்துல் உலமாவை இன்று நம்வரை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் பல மாமேதைகளான அறிஞர் பெருமக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. அதில் மறைந்த மாமேதை ஹஸரத் அவருடைய பங்களிப்பு மிக மிக அதிகமானது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். நாம் வாழுகின்ற காலம் பல்வேறு தொழில்நுட்பங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் இருக்கின்ற காலம். ஆனால் அவர்கள் பணியாற்றிய காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஆனாலும் தங்களுடைய சக்திக்கு மீறி ஜமாத்துல் உலமாவிற்காக அவர்கள் எவ்வளவு முடியுமோ அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் அதிகப்படியாக ஜமாத்துல் உலமா சபை நன்றி கடன் பட்டிருக்கிறது. அவர்களை நாம் நன்றியோடு நினைவு கொள்வதற்கும், அவர்களை புகழ்வதற்கும், அவர்களுக்காக துஆ செய்வதற்கும் நாம் 2% 2 மடங்கு கடமைப்பட்டவர்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் என்பதை நான் விளக்குகிறேன். நீதிற்குரிய உலமாக்களை இன்று அத்தகைய சிறப்புமிகு மாமேதை ஹதரத் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை கொண்டிருக்கின்றோம். அவர்களை பற்றி சில தகவல்களை நிறைந்த உலமாக்களுமாக பகிர்ந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் இது போன்ற மகான்களை பற்றி, மாமேதைகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் என்றிருந்தாலும் இடம்பெற்ற நேரம் சூழல் கருதி குறிப்பிட்ட சில அறிஞர் பெருமக்கள் ஹஸரத் அவர்களை பற்றி சில தகவல்களை நாம் அவர்களின் வழியாக பரிமாறிக்கொள்வோம். அதன் பின்பு இன்ஷா அல்லாஹ் நாம் துஆ செய்து இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். இந்த சிறப்புமிகு நிகழ்வில் பல்வேறு பகுதியிலிருந்து, தூரமான இடங்களிலிருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியமிகு மூத்த உலமா பெருமக்கள், அதேபோன்று அனைத்து அறிஞர் பெருமக்கள் தங்கள் எல்லோரையும் உழப்பூர்வமாக தங்கள் வருகிறவர்கள் என்று சொல்வதோடு, தங்கள் வருகைக்காக உழப்பூர்வமான நன்றியை துஆவாக தெரிவித்துக் கொள்வதோடு, இப்பொழுது இரங்கல் உரை தொடங்குகிறது. ஆரம்பமாக சென்னை காஷ்மீர் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர், நுங்கம்பாக்கம் ஜும்மா மஸ்ஜிதுடைய தலைமை இமாம், நம்மில் பெரும்பாலானுடைய ஆசிரியர் பெருமகனார் அல்லாமா மௌலானா மௌலவி கான் முகமது இப்ராஹிம் பாக்கர் ஹதரத் அவர்கள் இப்பொழுது நினைவுரைகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய உலமா பெருமக்களே, உங்களை எல்லாம் பார்ப்பதிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படுகிறது.
அதே நேரத்தில் நமக்கு மன சஞ்சலமான பல சம்பவங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவருடைய மரணம், அடுத்து நம்முடைய பிஎஸ்பி ஜெயிலாவுதீன் ஹசரத் அவருடைய மரணம், அடுத்து நம்முடைய டிஜிஎம் சலாவுதீன் ஹசரத் மரணம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துகின்றது. இவர்களுக்கு பின்பு நாம் இருக்க வேண்டுமா என்ற அளவுக்கு மனதில் கவலைகள் ஏற்படுகின்றது. இருந்தாலும் நாம் எல்லாம் இந்த சமுதாயத்தின் பொறுப்பாளிகளாக இருக்கின்றோம். அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஊக்கமாக நாம் எல்லாம் இந்த உலமாக்குடைய இடத்தை நிரப்பவில்லை என்றாலும் நாமும் அவர்களை போன்ற ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை போன்ற ஒரு துவா மஜ்லிஸ்க்கு நாம் எல்லாம் ஏற்பாடு செய்து நாம் கூடியிருக்கின்றோம். இந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, மறைந்த மாமேதி டிஜிஎம் சலாவுதீன் ஹசரத் அவர்களுடைய பண்பு நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா பணிவை கொடுத்திருந்தார். அதற்கு எழுதையே இல்லை. அது சாதாரணமான மனிதராக இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்தாலும், மிக அளவுக்கு அதிகமான ஒரு பணிவும் பண்பும் அவரிடத்தில் இருந்தது. அவர்கள் உண்மையில் வெளிரங்கத்தில் அவர்களை நாம் வழங்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அல்லாஹ் அவர்கள் கொடுத்திருந்தார். அவருடைய உள்ளம் ரொம்ப சிறந்த ஒரு உள்ளம், சாதாரணமான ஒரு உள்ளம் அல்ல. நீண்ட காலமாக நான் ஹசரத்துடன் தொடர்பு உள்ளவன். நான் உடன்குடியிலே 2வது சூரா ஓதிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அங்கே சங்கத்திலே பயான் செய்வதற்காக அந்த காலத்தில் பேட்டையிலிருந்து ரஹமத்துல்லா ஹசரத்தை கூப்பிடுவாங்க, லத்தீப் ஹசரத்தை கூப்பிடுவாங்க, அதே மாதிரி சலாவுதீன் ஹசரத்தை கூப்பிடுவாங்க. ஹசரத் அவர்கள் சங்கத்திலே பயான் செய்தார்கள். மாணவர்கள் முந்தியான் பேசி அந்த பேச்சை பாராட்டி ஹசரத் அவர்கள் பேசி அந்த ஊக்கமான பேச்சு ரொம்ப ஆக்ரோஷத்தோடு சொன்னார்கள். மாணவர்கள் சொல்லிவிட்டார்கள், இனி ரஹமத்துல் ஹசரத் தேவையில்லை, லத்தீப் ஹசரத் தேவையில்லை, சலாவுதீன் ஹசரத் தேவையில்லை, நாங்களே இந்த பயானை செய்வோம் என்று அவர்கள் பறைசாட்டுகின்ற அளவுக்கு இவர்கள் இவ்வளவு இந்த பயான் செய்து இவ்வளவு ஆக்கமாக ரோஷமாக இந்த மாணவர்கள் பயான் செய்தார்கள் என்று ஹசரத் அவர்கள் மாணவர்களை ஊக்குவித்து பயான் செய்தார்கள். ஹசரத்துடைய அந்த வேகம், அந்த துடிப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு அப்போ ஒரு 15 வயசு தான். அதுக்கப்புறம் எனக்கு நான் அதை பார்த்து வேகமாக பயன் செய்ய ஆரம்பிச்சேன். ஹசரத்துடைய பயான் எங்கே இருந்தாலும், சலாவுதீனுடைய பயான் எங்கே இருந்தால் நான் போயிடுவேன். இந்த புதுப்பேட்டையிலே பல தடவை நான் வந்துடுவேன். எப்படியா வந்துடுவேன். ஹசரத்தை சொல்லியிருந்தாங்க ஒரு ஆட்டை, இப்ராஹிம் வந்து என் பயான் எங்கே இருந்தால் வந்துடுவார் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஒரு அல்லாஹ்வுக்கான ஒரு துடிப்பை கொடுத்துருது. அதே நேரத்தில் ஹசரத் அவர்கள் பணிவு, துடிப்பு என்றால் அது சாதாரணமான ஒரு துடிப்பல்ல. உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். எந்த நிலையிலும் ஹசரத் அவர்கள் உள்ளத்தால் பணிந்திருந்தாலும் தன்னுடைய கருத்தை பிறர்கள் உலமாக்களை லேசாக நினைத்தாலும் அல்லது ஏதாவது சமுதாயத்தில் முக்கியமான பிரச்சனையை சொல்ல வேண்டியது இருந்தாலும் ஹசரத் அவர்கள் கொஞ்சமும் தயங்க மாட்டார்கள், கடுகளவும் தயங்க மாட்டார்கள். மஸ்ஜித் மாமூரிலே ஒரு 35 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு மேலே ஒரு கூட்டம் நடந்துச்சு. அப்போ டிஎம்கேவும் முஸ்லீம் லீக்கும் ஒன்றா கூட்டு சேர்ந்ததுனால ரொம்ப பேர் டிஎம்கேயோடு இருந்துட்டாங்க. முஸ்லீம் லீக்கு திரும்பி வரலை. இந்த கருத்தை ஹசரத்து சொல்ல வேண்டும். கூட்டம் சாதிலேஸ் இருக்காங்க, அப்துல் சமத் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, இஎம்எஸ் இருக்காங்க. ஹசரத் அவர்கள் வேகமாக பேசுகிறாங்க. இந்த சமுதாயத்தை கெடுத்தவர்கள் யாரும் தெரியுமா, இதை வீணாக்கியவர்கள் யாரும் தெரியுமா, இப்படி அடிக்கிட்டே போகிறாங்க. நாங்கள்லாம் பதறோம், யாரை சொல்ல போனாங்களோ தெரியலையே. அப்துல் சமத் உட்கார்ந்துருக்காரு, முஸ்லீமுக்காரர் தான் அப்படின்னா ஒன்றும் ஓடல. சாதனை சொல்ல கெடுத்துட்டாரா. அதற்கு கொஞ்சம் அரை மணி நேரம் அப்புறம் கம்பம் பீர்மம் இருந்துச்சு. நான் மன்னிப்பு கேட்கின்றேன் அப்படி இப்படின்னு சொன்னார். அவர் பேசுகிறார். ஆனால் ஹசரத்துடைய அந்த துணிவு இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், துணிவானவர். எந்த இடத்துலையும் ஹசரத் அவரை விட்டு கொடுத்து கிடையாது.
மக்களுக்கு சொல்லி ஆகணும். நம்முடைய கூட்டு நம்ம சரியாக இல்லாதனால நம்முடைய மக்கள் நம்மளை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்ற அந்த கருத்தை ஹஸரத் அவர்கள் மிக ஆணித்தரமாக அந்த சபையில மிக ஊக்கமாக சொன்னார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த ஒரு சிவத்தை கொடுத்திருந்தார், அந்த தன்மை கொடுத்திருந்தார். அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அதை போன்று கடைசி காலம் வரை ஹஸரத் அவர்கள் எந்த இடத்திலும் தன் கருத்தை சொல்வதற்கு பயப்பட்டதே கிடையாது. அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் உள்ளத்தான் பணிவிருந்தாலும் ஹஸரத்துடைய பேச்சு துடிப்பில் எந்த இதுவும் இருக்காது. உலமாக்களுக்கு இந்த வீரியம் அவசியம். எங்கேயாவது மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்கள் செய்யப்பட்டால் அது என்ன ஏற்பட்டாலும் சரிதான், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவருக்கு முன்னால் நம் கருத்தை ஆணித்தரமாக சொல்வதற்கு நாம் பின்வாங்கக்கூடாது என்பதற்கு ஹஸரத்துடைய வாழ்க்கை மிகப்பெரிய முன்மாதிரி. அல்லாஹ் அவர்களுக்கு எந்த குறையும் ஏற்படுத்தவில்லை, சிறப்பாக தான் வைத்திருந்தார். ஹஸரத் அவர் உண்மையிலே மிகப்பெரிய வழி, சந்தேகமே கிடையாது சோதரர்களே. தெரியாது, சில பேர்கள் இபாதத்து செய்து பெரிய அமைப்புலாம் வழியாகலாம். ஆனால் ஹஸரத் அவர்கள் பலதரப்பட்ட கஷ்டங்கள், குடும்ப நெருக்கடிகள் எல்லாம் எவ்வளவோ சிரமம் ஹஸரத்துக்கு, அந்தரங்கமான பல நெருக்கடிகள். ஆனால் தளர்ந்தது கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்து ஹஸரத் இருப்பாங்க. நம்மளும் ஆச்சரியப்படுவோம், இவ்வளோ நிலையில ஹஸரத் இப்படி இருக்கிறாங்களே. மார்க்கத்துடைய ஒரு துடிப்பு ஹஸரத்திட்ட ரொம்ப தெரியாது, உள்ள ஆர்வமான துடிப்பு. நஜாத்தில் ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸ் மாநாடு, ஃபிக்ஹ் மாநாடு, பல மாநாடுகள் அந்த நேரத்தில் நடத்தப்பட்டது. தர்வீஷ் ஹஸரத்து, மன்சூர் அவங்க உதவியாக அந்த நேரத்தில் இருந்து செஞ்சாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஹதீஸ் மாநாடோ ஏதோ ஒன்று நடத்தணும், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஃபுல்லாக அழைப்பு கொடுக்கணும். நாங்கள் போய் காலையில் போய் இறங்கிட்டு நம்ம கூட்டாளி மட்டும் கமால் ஹஸரத்து வஃபாத்தாயிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி வந்திருக்கோங்க, 9 மணிக்கு பெறப்பண்ணும், வண்டி வச்சுருக்கோம், நீங்கள் கூட வாங்க, கூட நம்ம ஹஸரத் வந்தால் நல்லா இருக்கும், சலாவத் ஹஸரத்து, அப்துல் ஹஸரத்துலாம் வந்தால் நல்லா இருக்கும். சொன்ன உடனே ஹஸரத் தயாராகிட்டேன், நான் வரப்பா. அந்த மாவட்டம் பூரா சுற்றணுங்க, தக்கலை எங்கெல்லாம் போனால் ஹஸரத்து போகிற இடமெல்லாம் ஹஸரத்து கூட இருந்ததுனால ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. நைட்டு 1:30 மணி நாங்கள் திரும்புவோம். எங்கே போனாலும் எது சாப்பிட்டாலும் போட்டு வை, பின்னால் உபயோகப்படும், பேசாமல் சாப்பிடு அப்படிமா. அது மாதிரி கடைசியில் 1:30 மணி வரை ஆகிப்போச்சு. கொஞ்சம் தளரலை. ஒரு துடிப்புக்காக நான் சொல்கிறேன், ஹஸரத்துக்கு இருந்து அந்த துடிப்பு. ஒரு மாநாட்டுக்கு நான் ஹஸரத்தை கூப்பிட்டு வந்தது, அந்த ஹஸரத்தை கூட்டு பொறுப்பு என்கிட்ட கொடுத்துருந்தேன். நான் கூப்பிட்டு போனேன். ஒரு தண்ணி சகதி மாதிரி இருந்துச்சு. ஹஸரத்தை கொஞ்சம் தள்ளி அப்படி போவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த தண்ணிக்காக தான் மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அதை மிதிச்சு போய் அப்புறம் கழுவிக்கிட்டேன். ஒரு அஹ்லாக், ஒரு சிஃபத்து சகோதரி இன்றைக்கு உலமாக்களை நமக்கு ரொம்ப அவசியம், தேவை, பணிவு தேவை. ஹஸரத் யாரையும் எவ்வளோ ஒரு அன்பான வார்த்தையை கூப்பிடுவாங்கன்னா அவன் அப்படியே அந்தந்த எல்லாத்தையும் மறந்துடுவார். ஹஸரத்துடைய நீண்ட பல சம்பவங்கள், பல நினைவுகள் அல்லாஹ் தஆலாவுடைய அஹ்லாக்கில் மிகப்பெரிய ஒரு சிவத்தை வைத்திருக்கார். நாம் அவர்களுக்கு அதிகம் துஆ செய்ய வேண்டும், துஆ செய்து கொண்டு இருக்க வேண்டும். வேறு என்ன நம்மளால் செய்ய முடியுமோ அதையும் நாம் செய்ய வேண்டும். அது அல்லாமலும் ஹஸரத்துடைய சிஃபத்துகள், அவற்றின அந்த பண்புகளை நாமும் மேற்கொள்ள வேண்டும். ஹஸரத்தின பணிவு, துடிப்பு, மார்க்கத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய சிஃபத்துக்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஹஸரத் அவர்கள் எந்த நிகழ்ச்சி யார் கூப்பிட்டாலும் கட்டவே மாட்டாங்க. சின்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பெரிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஹஸரத் அதில் கலந்து ஊக்குவிப்பார்கள். குறிப்பாக உலமாக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம்டா அதுதான். புளியங்குடியில் ஒரு பெரிய இது போட்டாங்க, அங்கே யூசுப் ஹஸரத் அவர் மேலே ஒரு ஃபைன் போட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து யாருமே வரல, ஹஸரத் வந்துட்டாங்க. வந்து பேசி அந்த கூட்டத்தில் சுபஹானல்லாஹ், அது அவன் யூசுப் ஹஸரத் இதோட இமாமா இருந்தார். ஆகவே உலமாக்களுக்கு ஒன்றுனா அந்த காலகட்டத்தில் உடன் அங்கே இருந்து அங்கே மற்ற எதையுமே பார்க்காம அந்த ஆலிம்ங்கிற அந்த சிவத்தில் ஹஸரத்துக்கு ஒரு தனியே ஒரு டச் உண்டு. அதே மாதிரி ஜமாத் உலமா எங்கே இருந்தாலும் முதுகெலும்பு அந்த இதை சொல்லாமல் இருக்க மாட்டான். வட்டார ஒன்றும் விட மாட்டான். எவ்வளோ பட்டு சுருக்கமான அதுதான் 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாலும் அதை சொல்லாமல் ஹஸரத் பேச மாட்டான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கபரை சொர்க்க பூங்காவாக ஆக்குவானா. புறமாக்க நாங்கள்லாம் நிறைய துஆ செய்ய,
நிறைய அசத்துடைய சித்தத்துக்கள் இருக்குது. அதெல்லாம் கோர்த்து இன்ஷால்லா சொல்லணும். நாமும் அதை போன்ற ஒரு சிறப்புக்கு நாம் பெற வேண்டும். அசத்துக்காக அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானாக. வாங்கர் தான் வந்திருக்காங்க. அவர்கள் மறைந்த நம்முடைய முதல்வர்களுடைய உயர்ந்த பண்புகளை சொன்னார். நிறைய முக்கியமான சில ஆளுங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெளிப்படையில் அவங்க பார்க்கறதுக்கும் அவங்களுடைய பயணம் கேட்டால் பயங்கரமான தாகம், அந்த கம்பீரமான குரல், அச்சமற்ற வார்த்தை, இதையெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் பழகின்ற பொழுது குழந்தைகளை கொண்டு இருப்பாங்க. சிறுவ செய்ய நேரத்தில் பார்த்தா அவங்க அப்படியே அவங்க தான் சாதியமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாளர்கள் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதை தொடர்ந்து அசத்தவங்க முழுசாக இருக்கணும். அசத்துக்கு முதல்ல பேச சொன்னது அசத்து பாடத்துக்கு போகணும், 8 மணிக்கெலாம் நான் கிளாஸில் இருக்கணும் போயிடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை இந்த நேரமாவது நான் பேசிட்டு தான் போகணுங்கிறதுனால அசத்து அவர்களை முன்பாகவே நான் பேச வேண்டும். தொடர்ந்து அசரத் அவர்களுடைய மாணவர்களுக்கு ஒருவரும் அசரத் அவர்களால் ஈர்க்கப்பட்டவர்களும் இந்த நாம் இப்பொழுது கூடியிருக்கக்கூடிய புதுப்பேட்டை மஸ்ஜித் மஹ்மூதுடைய தற்போதைய சிறப்பு தலைவர் இன்றைய அனைத்து ஏற்பாடுகளையும் அவருடைய தலைமையிலேயே செய்யப்பட்டிருக்கிறது. அத்தகைய சிறப்பு மீது மௌலவி அல்ஹாஜ் நைனா முகமது உலகி அவர்கள் அசரத் அவர்களை பற்றி சில நேரம் நினைவுரை கொண்டார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده لا وسيلة إلا أنت يا رسول الله. السلام عليك وآلك وصحبك أجمعين. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் உரிய இன்றைய நிகழ்வின் தலைவர் அவர்களே, பாசத்திற்குரிய அருமை உலமா பெருமக்களே, என்னுடைய பாசத்திற்குரிய ஆசிரிய பெருந்தகை அல்ஹாஜ் ஹிஜயம் ஹசரத் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வு அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பள்ளியில் நம்முடைய நிர்வாகிகள் அனைவருடைய முழுமையான ஒத்துழைப்போடு உங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை என்ற காரணத்தினால் நம்முடைய பள்ளியில் வைத்து அந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று என்னுடைய சக நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டார்கள். நானும் அல்ஹம்துலில்லாஹ் ஒப்புக்கொண்டு அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்று இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான பெருமக்களே, இன்று நான் இந்த இடத்தில் ஒரு ஆலிமாக நிற்கின்றேன் என்றால் உண்மையிலேயே கண்ணியத்திற்குரிய என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள்தான். 1973 அன்று காயல்பட்டண மஹல்லத்துல் காதிரியாவில் 1வது ஜும்ரா ஓதிக்கொண்டிருந்தேன். 2வது ஜும்ராவும் முடித்த பொழுது மரியாதைக்குரிய என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை சபீர் அலி ஹசரத் அவர்கள் அங்கு முகமது ஹசரத் அவர்களும் ஓதி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஹுசூசியத்தான சபீர் அலிகளுடைய மாணவனாக அல்ஹம்துலில்லாஹ் என்னை அவர்கள் உருவாக்கினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். 74 ஹசரத் காயல்பட்டினம் மதரசாவுக்கு வரைகிறார். நானும் 1 மாதம் இருந்துட்டு ஏன்னா என்னை கேட்க ஆள் இல்லை, நான் பேசாமல் சென்னை வந்துட்டேன், ஓத மாட்டேன்னு சொல்லி 2 வருஷம் இங்கே இருந்தேன். பழையபடி என் உஸ்தாத் சம்சுத்தீன் ஹசரத் மருவும் அவங்க என்ன ஊரில் இருக்கும்போது கூட்டிகிட்டு போய் டிஜே மசத்தில் கொண்டு போய் விடுறாங்க. அசத்துடைய மதரசாவுடைய சட்டம் எப்படின்னா, ஹாஃபிஸ் 10 பிள்ளைங்களும் ஹாஃபிஸாக தான் இருக்கணும், ஹாஃபிஸாக தான் சேர்ப்பாங்க. அப்போ 9 பிள்ளைங்க சேர்ந்தாச்சு, ஒரு பிள்ளை மட்டும் சேரணும். நான் ஹாஃபிஸ் இல்லை, என்ன செய்கிறது? அது தன் சட்டத்தை உடைச்சி நான் உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்னை சேர்த்தாங்க.
அடுத்து சர்பில் இருந்து ஜஞ்சானி, கத்தருன் நதா, அல்ஃபியா மூணையும் ஒரே வருஷத்தில் என்னை ஓத வச்சாங்க. எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது என்னுடைய ஹன்சபுக்கு சபூர் மைதின்னு சொல்லி மதுரையில் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதோட இதுவே நான் ஓதி முடிச்சுட்டு அந்த வருஷம் முடிஞ்சோடனே அது சொன்னாங்க கலந்தர் மஸ்ராஜ் அப்போ ஐஎஸ்எத்து அப்துல் ஹை கலந்தர் மஸ்ராஜ் எல்லாரும் அங்கே வருவாங்க அசத்தை பார்க்க. கலந்தர் மஸ்ராஜ் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சங்கமான பிள்ளை நீங்கள் 4வது சுற்றாலும் சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு காரணம் இந்த மாவராக என்ன போய் சொன்னாங்க. ஏன் இம்தியான் இல்லை அசத் சொல்லிட்டாங்க. எங்கேப்பா ஓதுன? பேட்டையில் ஓதுனா அல்ஹம்துலில்லாஹ் எந்த பேச்சும் கிடையாது. நகுவில் ரொம்ப தெளிவாக இருக்கிற முறையில் இம்தியான் இல்லாமல் 4வது சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் காலையில் சேர்ந்துட்டேன். 4 முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் மஸ்தானத்தை அப்போ ஓது கொடுத்துருக்கும் போது முக்கியத்துவம் கொடுத்து என்னை கூப்பிடுவாங்க. அப்போ அப்துல் காதர் எல்லாருமே இருந்தாங்க. மஸ்தானத்தில் வந்து எங்களுக்கு எஹ்யா 4வது சொல்ல ஓதும் எஹ்யாவில் பற்றி 4 கிடையாது. அப்போ எனக்கு பாடம் ரெஸ்ட்டு அந்த 5வது சுறாக்குள்ள கிளாஸில் அசத்தியில் கூப்பிடுவாங்க. நான் போய் உட்காந்து ஓதுவேன். அல்ஹம்துலில்லாஹ் பாடம் 5வது சுறா பிள்ளைங்களுக்கு கூட உட்காந்து ஓதுவேன். மஸ்தானத்துடைய குசூசியத்தான ஒரு இதை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் அதோட இருக்கிற அதுபோல அசத்தி சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொருக்காரங்க எல்லாருமே கூத்தானூரில் தான் ஓதிருக்காங்க. அதனால அல்ஹம்துலில்லாஹ் அசத் சொல்லும் நானும் நேராக கூத்தானூர் போயிட்டேன். கூத்தானூர் போய் சேர்ந்தது அப்படி தான். அல்ஹம்துலில்லாஹ் அதோட இருக்கிற எங்கே ஓதிருக்கேன். அப்போ அதே சத்தி இருந்தாங்க எம்ஜிஆர் கேட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் ஒரு சில வர நான் பேட்டையில் நகை ஓதுனே சொன்னோன்னா அல்ஹம்துலில்லாஹ் சரி என்ன ஓதுறீங்க யார் ஓதுறீங்க கேட்டுட்டு 6வது சுறாக்கே அல்ஹம்துலில்லாஹ் என்னை 6வது சுறாவில் சேர்த்துக்கிட்டாங்க. 6, 7 நான் அங்கே முடித்தேன். நான் சனது வாங்கும்போது அன்னைக்கு அசத்துடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. அசத்துக்கு அட்டாக் வந்துட்டு சனது வாங்குற அன்னைக்கு. அப்போ சனதி எனக்கு தந்தது சம்சுல்லா அசத். அப்போ ஓஎம் அப்துல் காதர் அசத்து வந்திருந்தாங்க. அந்த நிகழ்வில் வந்து சனதி பெறுகிற மாணவர்கள் சார்பாக ஒரு ஆள் பேசணும். அது அல்ஹம்துலில்லாஹ் என்ன பேச சொன்னாங்க. பொதுவாக எந்த நிகழ்ச்சினாலும் இதுக்கு காரணம் யார்? அசத்து தான். ஸ்ரீஜீவத்துடைய தொழில் ஹக்க உளவுக்கான முறா எந்த நேரத்திலையும் சரி ஹக்க சொல்லணும், யாருக்கும் பயப்படக்கூடாது. ரொம்ப அதாவது ரொம்ப கண்ணியமான முறை அல்லாஹ்வுடைய அந்த நிகழ்வு நடக்குது. அசத்து உடம்பு சரியில்லை. அப்போ ஓஎம் அசத்து சம்சுல்லா துவா செய்கிறாங்க. ஓஎம் அசத்து சொல்கிறாங்க என்னுடைய வாழ்நாளில் 1 வயசை நான் அசத்து கொடுக்குறேன் யா அல்லாஹ், அவங்களுக்கு முழுமையான உடல் ஆரோக்கியத்தை கொடு. அதே கண்டிஷன் நானும் சொல்கிறேன் யா அல்லாஹ் என்னுடைய ஆசிரியை பெருந்தகை அவங்களுக்கு என்னுடைய வாழ்நாளில் 1 வயசை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல துவா செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்கள நீண்ட ஆயுளோடு ரப்பல் ஆலமீன் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு வச்சிருந்தான். அல்லாஹ் பெரியவன். உலமாக்களுக்கு மேலே மிகப்பெரிய அன்போடு இருப்பாங்க. நிறைய எல்லாருக்குமே தெரியும். நான் சனது வாங்கிட்டு அசத்தை போய் யதார்த்தமாக சந்திக்கும் போது நான் அசத்து சும்மா நம்ம கொஞ்சம் ஒரு பயமும் உண்டு. இருந்தாலும் அசத்து அல்ஹம்துலில்லாஹ் நைனார் ஆலம்சா என்ன ஆலம்சான்னு சொல்லணும்னு எனக்கு கையில் ஆடு என்ன போய் ஆலம்சான்னு சொன்னாங்க. நைனார் ஆலம்சா அல்ஹம்துலில்லாஹ் வாமா நல்லா இருக்கேம்மா அல்ஹம்துலில்லாஹ் அதோட இருக்கிற துவானா அப்படி துவா செய்கிறாங்க. ரப்புடைய கிருபையால் அவங்களுடைய துவா வச்சு ரப்புடைய கிருபையால் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தலைவராக தேர்ந்தெடுத்தார். அந்த நேரத்தில் அசத்து ஒரு இமாம் வேணும்னு சொல்லி அசத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அசத்து ஒன்றும் இல்லை, என் பிள்ளை அலி முகமது அலின்னு ஒரு ஆள் இருக்காரு, நீ ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ இங்கே உள்ள சம்பளம் எப்படின்னா 4000 ரூபா, 3500 ரூபா தான் தலைமை இமாமுக்கு, துணை இமாமுக்கு 2000 ரூபா. என் கூட இருந்த சக நிர்வாகிகளில் 2 பேர் இப்போ இங்கே இருக்கிறாங்க. அப்போ அசத்து வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு இதில் 8000 ரூபா சம்பளம் கொடுக்கணும், நான் தங்கமான பிள்ளை நான் அனுப்புகிறேன், அதை எடுத்துட்டா எந்த இதுவும் பண்ணக்கூடாது, அதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் தலைவர் தான், இருந்தாலும் என்னுடைய சக நிர்வாகிகள்கிட்டையும் நான் கேட்கணுங்களா இல்லை அப்போ செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட இருக்கிற அப்போ 6000 ரூபான்னு சொல்லிட்டு அதே முதல்ல சம்பளத்தை இது பண்ணணும். அடுத்த மாதமே என்னுடைய நிர்வாகிகள் சொன்னேன் இப்படி என் உஸ்தாத் சொல்கிறாங்க 8000 ரூபா சம்பளம் கொடுக்க சொல்லுங்க. 4000 டபுள் 8000 அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த மாதத்துலேருந்து 8000 கொடுத்தோம். ரப்புடைய கிருபையால ஆலிம்கள்னு அவ்வளோ உயிராக இருப்பாங்க. ஓதும்போது கூட மதரசால பேட்டை
என் பிள்ளை நீ புதுப்பேட்டை ஜமாத்தில் தலைவராக இருக்கிறார். அவருடைய ஓதன மாணவர்கள் கூட இந்த அண்ணா நகர் இதில் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரப்படிகள் அவரும் அடிக்கடி வருவார். அவங்க கூட சொன்னாங்க, அது அடிக்கடி இப்படி சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் பெரிய பெரிய கிருபையான இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகளை அதே மாதிரி அதற்கு எந்த சூழ்நிலையிலையும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடாமல் இருக்கவே கூடாது. அது சொன்ன ஒரு வார்த்தை. 12 நாளும் நல்ல ஆளுங்களை வச்சு பயான் பண்ணணும். ரப்புடைய கிருபையில அந்த நிகழ்வை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நடத்திட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய ஆசிரியர் பெருந்தைய அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் கபரை விசாலமாக்கி கேள்வி கணக்கை லேசாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்வான சொர்க்கத்தை ரப்புல் ஆலமீன் நசீபாக்கி கொடுத்த ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தையும் தந்து இந்த கொரோனா என்ற மிக கடுமையான அந்த தொற்றிலிருந்து நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதற்குரிய சந்தோஷம். எவ்வளோ மாணவர்களாக இருந்தாலும் போதை பிடிச்ச உடனே அந்த மாணவர்கள் வந்து ஆலிம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்கிறதும் அவங்க எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு அங்கே துவா செய்கிறது, அவங்களுடைய நலனில் அக்கறை செலுத்துவது, இது ரொம்ப சிலாகின்னு சொன்னாங்க. அதுக்காக அவங்க செஞ்ச தியாகங்களை என்னுடைய வாழ்நாளில் 1000 வருஷத்தை ஏற்படுத்தி மாணவர்களுக்கு துவா செஞ்ச நிகழ்வு சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த நிகழ்வு வேறொரு இடத்தில் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அசல்ட்டு அவங்க ஃபோன் பண்ணி இங்கே நடத்தணும், இங்கே தான் செய்யணும் அப்படின்ற அன்போடு வேண்டி கொண்டதால் உடனடியாக மஷவரா செய்து சரி அல்ஹம்துலில்லாஹ் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற தகவலையும் தெரிவிச்சிருக்கோம். இது இஹ்லாஸில் வரக்கூடிய எண்ணம் சிந்தனை அல்ஹம்துலில்லாஹ். அதனைத் தொடர்ந்து இது சென்னை மாவட்ட ஜமாத்துல் மஸ்ஜிதுடைய செயலாளர் மௌலானா மௌலவி முஜீபுர் ரஹ்மான் பாபே சாஹிப் அவர்கள் சில நேரங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தவஸ்ஸல்னா சங்கைக்குரிய ஒரு மகத்தான ஒரு பெருந்தகை, ஒரு சிறந்த ஆளுமை, தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையை மெருகேற்றிய மகத்தான பெருந்தகை. அல்ஹம்துலில்லாஹ் நம்மை விட்டு மறைந்துவிட்ட அந்த ஆசிரியர் பெருந்தகைக்கு ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக சென்னை மாவட்டத்தில், அதுவும் கோடம்பாக்கம் வட்டாரத்தில், அதுவும் புதுப்பேட்டை
ஜஸாக்குமுல்லாஹ். இந்த இடத்துல ஹஸரத்தை பலமுறை சந்திச்சிருக்கிறோம். காரணம் அவருடைய தோஸ்து சம்சுதீன் ஹஸரத்தாலே மூத்த ஒரு பெருந்தகை. இங்கே ஒரு 2 மாத காலம் இங்கே இமாமா இருந்தோம். இந்த நேரத்தில் ஒரு சூபத்துக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சது. அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத்துடைய தனித்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹஸரத் நம்மளை பேரை சொல்லி கூப்பிடுற போது நம்ம விழுந்துடணும். அந்த கூப்பிட்ற லாபம் இருக்குல்ல, உச்சரிப்பு தெளிவு, அப்படியே ஹஸரத்துடைய அந்த கட்டி போடுற தன்மை இருக்குல்ல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர். அதில் நம்ம ஹஸரத்தில் ரொம்ப ஒரு சிறந்த தன்மையை ஒரு பண்பை நம்ம பார்த்துருக்கோம். ஆக சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். அவர் மலைக்கு சிகரத்தில் நம்ம சாதாரண மடுவில் உள்ளோம். ஆனால் அதத்தவர்கள் கொஞ்சம் கூட அந்த நம்ம பிள்ளைகளை அப்படிங்கிற விஷயத்தில் பாகுபாடு அதை காட்டாமல் ரொம்ப முகப்பத்தாக அரவணைப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதர்த்தவங்க இந்த ஜமாத்துலமாவுடைய முதுகெலும்பு என்று சொன்னால் அது மிகையில்லை. அந்த அளவுக்கு ஆதரத்தவர்கள் எல்லா நேரங்களும் என்னுடைய மரியாதைக்குரிய உஸ்தாத் பந்த இப்ராஹிம் பாப்பி ஹதரத் அவர் சொன்னது மாதிரி அவர் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் ஜமாத்துல் உலமா சபையின் நினைவு கூறாமல் இருந்ததே இல்லை. நிக்காஹ் மஜ்லிஸா, வேற பெரிய மீளானா, ஒரு சின்ன சொற்பொழிவா, எல்லா இடத்திலையுமே உலமாக்களை ஒரு உத்வேக சக்தியாக, உலமாக்களுக்கு ஒரு உந்து சக்தியாக, உலமாக்களை ஒரு புத்துணர்வோடு அதற்கு அந்த இடத்துல வந்து புறப்பட வைப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் ஊர் சொந்த ஊர். பொதுவாகவே எங்கள் ஊர் மேலே அதற்கு முகப்பத் ஜாஸ்தி. காரணம், இந்த ஜமாத்துலமாவுடைய மூத்த முன்னோடைய உருவாக்கத்தில் ஒருவராக இருந்தவர்கள் பெரியவர் ஷரஃபுதீன் ஹஸரத் நவர் அல்லாஹ் மர்கதஹு. அதே போல் அதற்கு அங்கே இருந்தவர் PA கரீல் ரஹ்மான் ரியாசி. அதற்கு பெரியவன் தான். ஆனால் ஊரோட பேட்டையாகவே அவருக்கு ஆயிட்டாங்க. ஆனால் அந்த ஊரோட சேர்ந்து பெரியவன் சொன்னோன்னா அதற்கு ஒரு ரொம்ப முகப்பத்து ஆகிப்போச்சு. எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்துச்சு இந்த நேரத்தில். அதற்கு ஊருக்கு வந்து ஊரில் 2 பேரும் ஆலிம்கள். ஒருத்தவங்க வந்து நவாப்பள்ளி வடகரையில், இன்னொரு தெங்கர் ஜாமியா பள்ளி. வடகரை நவாப்பள்ளியில் அகமது இப்ராஹிம் பார்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 100 வயசு வாழ்ந்த பெருந்தகை, நல்ல சீதேவியான ஆலிம் இருந்தாங்க. அதே மாதிரி நவாப்பள்ளி தெங்கர நவாப்பள்ளியில் வந்து ஜாமியா பள்ளியில் சையத் இப்ராஹிம் மஜ்லிஸ் சொல்லுவாங்க. ஆனால் லாலாதத்துன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து அந்த தருக்கு தொப்பி தான் போட்டு இருப்பாங்க. கல்லும் PA கல்லத்துக்கு உறவு கூட. அசத்துக்கு வந்து லாலா அசத்துக்கு ஒரு பாராட்டு வைக்கணும். காரணம், அசத்து வந்து ஒரு 60 வருஷம் இமாமா இருந்துட்டாங்க ஒரு ஊரில். அது பிறந்த ஊரில், சொந்த ஊரில் 60 வருஷமா இமாமாக இருக்கிறாங்க. இவங்களை கௌரவிக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்துலமாவை, நகர ஜமாத்துலமாவை சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் லாலா அசத்துக்கு அல்லாஹ் அவங்க கௌரவ வெளிச்சமாக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பாராட்டுதான்னு சொல்லி அப்போ அசத்து தான் பொதுச் செயலாளர். அதர்த்தவங்க அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்புடன் வந்திருந்தாங்க. வந்த இடத்துல அதர்த்துடைய விஷயத்தில் ஒரு சின்ன நினைவு ரூபா கொடுத்தாங்க. அந்த தொகை வந்து 60 வருஷம் இருந்தாங்க. 60 வருஷம் இருந்ததுக்கு கொடுத்த தொகை வந்து உண்மையிலேயே நம்ம ஊராக இருந்தாலும் நான் அது வருத்தத்தோடு தான் சொல்கிறேன். ஊர் தான் என்ன செய்யறது, ரொம்ப ஒரு தொகையை, ஆக ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டாங்க. அதற்கு என்ன நினைச்சாங்களோ தெரியல. பேச எழுந்த உடனேயே அல்லாஹ் அந்த உலமாக்கள் மீது கொண்ட பற்றும், சமுதாயத்துக்காக அர்ப்பணமானவர்களை இந்த சமுதாயம் கௌரவிக்க வேண்டும் என்கின்ற அந்த நல்ல நோக்கத்திற்காகத்தானே தவிர பணம் பெரிதல்ல என்று அதர்த்தவர்கள் ரொம்ப பிரகாரமாக பணத்தை பற்றி பேசாம, பணம் என்று இருந்திருந்தால் அதற்கு இத்தனை வருஷம் இருந்திருப்பாங்களா? பணம் முக்கியம் அல்ல. ஆனால் உங்களுடைய இமாமை, உங்கள் ஊர் இமாமையே நீங்கள் இப்படி கௌரவிப்பீங்கிற பெயரிலேயே நீங்கள் இப்படி செய்கிறீர்களே, ஒரு மிக சிறந்த தொகை தந்திருக்க வேணாமா? ஊரில் பணக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? உங்கள் ஊரை கூறப்பட்டு நல்லா சொல்லிட்டு சொன்னாங்க. இதை உங்களால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் எங்கள் ஜமாத்தலமாவிடம் கொடுத்திருந்தால் நாங்கள் சிறப்பாக்கி தந்திருப்போமே என்று அதர்த்தவர்கள் அந்த உணர்ச்சி பொங்க அதற்கு பேசின பேச்சு. அல்ஹம்துலில்லாஹ் லாலா அதற்கு கொடுத்த தொகையை விட இதுதான் மன திருப்தியாக போச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதர்த்தவங்க நான் சொல்ல வர செய்தி, உலமாக்களுடைய பணியை, அவருடைய சேவையை கௌரவிக்க வேண்டும் என்கிற விதத்திலையும், அந்த கௌரவிப்பும் சரியாக நடத்தப்பட வேண்டும் என்கிற விதத்திலையும் அதர்த்தவர்கள் மிக தைரியமாக, எல்லோரும் சொல்ற மாதிரி தான். அதற்கு வந்து போல்ட்னஸ் தான், ரொம்ப தெளிவான செய்வா. அதற்கு
ரொம்ப ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தை வைப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய இந்த மகத்தான பெருந்தகை அவர்களோடு ஒரு பயணத்துடைய வாய்ப்பும் கிடைச்சது. அல்ஹம்துலில்லாஹ் எதிர்பாராத பயணம் தான் சொல்லணும். என்னுடைய மரியாதைக்குரிய சங்கைக்குரிய தூத்துக்குடி மாவட்ட ஜமாத் நம்முடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய அல்லாமா ஹாமித் பக்ரி ஆலி மன்பை அவர்களோடு எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சகவாசத்தின் அடிப்படையில் சுஹபத் அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் ஈதியா மஜத்தை பலமுறை சந்திச்சோம். நான் சொல்றது 2009 அதற்கு அவங்களை சந்திச்சு இப்போ என்னவா வந்திருக்கேன்னு கேட்டாங்க. அதில் இஸ்லாத்துக்கு வந்த பழைய அந்த குடும்பங்கள்லாம் சந்திக்க போறான்னு சொன்னோம். அதை சொன்னாங்க எந்தெந்த ஊருமா போறீங்கன்னு கேட்டாங்க. நம்ம சொன்னோம் அதிர்த்து வீரவநல்லூர் இந்த மாதிரி ஒரு ஊரா சொன்னோம். அப்போ சொன்னாங்க எதுலமா போறீங்கன்னு காரில் வந்தேன். ஏமா நானும் வரட்டுமா? செகண்ட்ல ஆடி போயிட்டேன். நம்ம துவா வாங்க போனா எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்தவங்கள குடும்பங்களை பார்க்க போறேன்னு சொன்னா அதை சொன்னாங்க அவர் நானும் பார்க்கணுமே அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் நாள் முழுவதும் அதர்த்தவர்கள் கூடயே வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கு வந்து அந்த மக்களுக்கு நசீகத்தை செஞ்சு அந்த மக்களுடைய நிலைகளை பார்த்து நினைச்சாங்க. இதை செய்யுங்கம்மான்னு சொல்லி அதர்த்தவர்கள் சமுதாயத்தின் மீதும் அக்கறை உள்ளவர்கள், சமூகத்தின் மீதும் அக்கறை உள்ளவர்கள், ஆலிம்கள் மீதும் குறிப்பாக ஜமாஅத் உலமா சபை அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் இன்றைக்கு தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபை மகத்தான சேவைகளை இன்றைக்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இப்படி சொன்னால் அது மிகையல்ல. அவருடைய ராஜவார்த்தையை அது மீட்சியாக அது கொண்டு செல்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல என்கின்ற செய்தியோடு தகையான பெருமக்களே, நமக்கு முன்னால் நமக்கு வழிகாட்டியதாக திகழ்ந்த அந்த மகான்களுக்கு நாம் நடத்துகிற இது போன்ற நிகழ்ச்சிகளிலே நாம் இன்னும் சிறப்பாக செய்து அவருடைய மறுமையுடைய அந்தஸ்து இன்னும் உயர்வதற்கும் அங்கு இருந்தும் நமக்கு துவா செய்யணும். அந்த துவாவுடைய பரக்கத்தை நாம் இன்னும் சேவைகள் செய்யணும். அல்லாஹ் நமக்கு அந்த நல்ல நசீபை தருவானாக. அதில் தன்னுடைய உயர்ந்த தரஜாவில் இன்னும் நல்லா சிறப்பாக உண்டு. எல்லோரும் சார்பாக சென்னை மாவட்டத்தின் சார்பாக நான் துவா செஞ்சு விடைபெறுகிறேன். வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு மாநில நிர்வாகத்துக்கு நன்றி. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். உங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வெள்ளமாக பிறந்த சொல்லுவாங்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு மாஷா அல்லாஹ். ஆனாலும் நேரம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்க மாட்டேங்குது. அது போய்கிட்டே இருக்கு. அதனால கொஞ்சம் நிறைய ஆளுங்கள் இன்னும் நிறைவுரை ஆற்றல் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக தமிழகத்தின் மூத்த ஆலிம்களில் ஒருவர் ஹைருல் பரியா மக்களின் அரபு கல்லூரியின் முதல்வருமான மௌலானா நூருல் ஹாஜர் ஹாஃபிஸ் என் ஷேக் அப்துல்லாஹ் ஜமாலி அவர்கள் நினைவுரையாளர். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இந்த உருஸ் நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுடைய தொடங்குகின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உதுகுரு மஹாசின மூத்தாக்கும், உங்களில் முன் சென்றவர்களுடைய நல்லவைகளை நினைவு கூறுங்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதன் வழிதான் சிறப்புமிக்க இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதையில் நடந்து செல்வது சாதனை அல்ல, நீ நடந்தால் அது பாதையாக மாற வேண்டும், அதுதான் சாதனை. அந்த சாதனையை உருவாக்கியவர்கள் தான் மரபும் டிஜேஎம் ஹதரத் பெருந்தகையவர்கள்.
பேச்சுத்துறை என்று எடுத்துக்கொண்டாலே தனக்கென்று ஒரு தனித்துவமிக்க பாணியை அமைத்துக் கொண்டார்கள். சில ஆலிம்கள் பேசினால் மற்றவர்கள் சொல்வார்கள், டிஜேஎம் ஹசரத் மாதிரி பேசுறீங்களே என்று சொல்கிற அளவிற்கு ஒரு தனித்துவத்தை அமைத்துக் கொண்டவர்கள் தான் ஹசரத் அவர்கள். அரபி மொழி இலக்கணத்திலே மிகச்சிறந்த வல்லுநராக திகழ்ந்தார்கள். அண்மையில் ஹதரத் அவர்களுடைய மறைவுக்கு சில நாட்களுக்கு முன்பு நான் மேலப்பாளையம் சென்றிருந்தேன். அதற்கு சில நாட்களுக்கு முன்பு சந்தித்த ஒரு ஆலிம் பெருமகனார் என்னிடம் சொன்னார்கள், ஹதரத் அவர்களை நான் சந்தித்தேன். அவர்களுடைய தெளிந்த சிந்தனையும் இந்த முதுமை வயதிலே கூட அவர்களுடைய தெளிந்த சிந்தனையும் அபார நினைவாற்றலும் எப்படி இருந்தது என்று சொல்லி காட்டினார்கள். வியந்து போனேன். இறைவன் அந்த அளவிற்கு அவருடைய உடல் ஆரோக்கியத்தை அமைத்து வைத்திருந்தார். எதிர்நீச்சல் போடுவதற்கு அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான். மீனை பார்த்திருப்பீங்க, தண்ணி ஓடுனா ஓடுற பக்கம் போகாது, எதிர் திசையில தான் அது நின்றுகிட்டே இருக்கும். அதற்கு சொல்லப்பட்டது, ஏன் உடம்பு கஷ்டப்படுற, எதிர்நீச்சல் போடுற, தண்ணி ஓடுற பக்கமா போனா ரொம்ப லேசு தானே. மீன் சொன்னது, நான் செத்த மீன் இல்லை, உயிருள்ள மீன் இருந்தது. செத்த மீன் தான் தண்ணி ஓடுற பக்கம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் உயிருள்ள மீன் எதிர்நீச்சல் போடும். மறைந்த பின்னரும் கூட நான் ஒரு உயிருள்ள மனிதர் என்பதை ஹதரத் அவர்கள் இன்னும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ரபியுல் அவ்வல் வந்து விட்டால் ஒரு சுற்றறிக்கை வெளியிடுவார்கள். மீலாது நபி பெருவிழாவை கொண்டாட வேண்டும். அந்த அறிக்கையிலே ஏன் கொண்டாட வேண்டும், எதற்காக கொண்டாட வேண்டும், அதோடைய பலன்கள் என்ன என்பதையெல்லாம் குறிப்பிட்டு வருடந்தோறும் வெளியிடுவார்கள். இந்த ஒன்றுக்காக, இந்த ஒரே ஒரு காரியத்திற்காக அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தரும். அந்த ஹலரத் பெருந்தகை அவர்கள் உலமா பெருமக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறார்கள், முன்மாதிரியாகவும் திகழ்கிறார்கள். அத்தகைய மர்ஹூம் ஹலரத் பெருந்தகை அவர்களுடைய கேள்வி கணக்கை இல்லாமல் இறைவன் லேசாக்கி தந்திருவானாக. அவர்களுடைய கபரை இறைவன் பிரகாசமானதாகவும் விசாலமானதாகவும் ஆக்கிடுவானாக. அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூந்தோட்டமாக ஆக்கிடுவானாக. அவருடைய கபரினை சொர்க்கத்தில் இருப்பை இறைவன் விதித்து வைப்பானாக. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்த்து அருள்வானாக. அவர்களை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தினருக்கும் உலமா பெருமக்களுக்கும் அவர்களின் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எல்லாம் இறைவன் அழகிய பொறுமையை தந்தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறைந்த நாளைய சத்தவர்களுடைய மிக முக்கியமான பண்புகள் ஒன்றாக எதிர்நீச்சல் சுபாவம் அப்படின்னு சொன்னார். இன்று உலமக்களாக எல்லோரிடத்திலும் அது கட்டாயம் தேவைப்படுகிறது. எல்லா இடத்திலும் நாம் அப்படி செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். அல்லாஹ் அந்த பண்பை நம்மிடத்திலும் தருவானாக. அதனைத் தொடர்ந்து சென்னை ஆரியபுரம் ராஜாவுடைய அண்ணாபுரம் ஜுமால் இமாம் அவர்களுடைய மௌலானா மௌலவி அல்கான் ஜுனைத் பக்தாதி ஹசன் ஹசரத் அவர்களை நினைவுரை சிறு நேரம் வழங்க அழைக்கிறேன். உங்களுக்கு கூப்பிடுறது காரணம், ஹசரத் அவங்களுடைய பிள்ளைகளை கொண்டிருந்தவர்கள். ஹசரத்துடைய தகப்பனார் ஜுனைத் பக்தாதி, அவங்களுடைய தகப்பனார் அப்துர்ரஹ்மான் ஊரேசர் சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய முதலிஸ் மட்டுமல்ல, ஒரு அரசாங்கத்தில் ஆசிரியராக இருந்து நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள். திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத்துல்லா சபையின் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வைத்தவர்கள். மிக மூத்த ஆலிம்கள் ஹலீல் மாசத் போன்ற பெரியவங்களோட இந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்க ஒரு பெரிய சாதனையாகும். அசர்த் அவங்களும் டிஜே அசர்த் அவங்களும் மிக நெருக்கமான அப்துர்ரஹ்மான் அசர்த் அவங்க பற்றி சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவங்களோட கூட நெருக்கமாக அந்த நேரத்தில் முதல்வராக. உலமா பென்ஷன் அப்படிங்கிறது அசர்த் அவர்கள் எம்ஜிஆர் இடத்துல பேசி பெற்று தந்தது என்று சொல்லப்படும். அந்த அளவுக்கு இவங்களுடைய தகப்பனார், ஏன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க,
யசீர் ஹசரத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஷரியத்தின் கேடயங்களும் சமுதாயத்தின் தூண்களுமாக விளங்குகிற மூத்த அறிஞர் பெருந்தகைகளே, ஒரு கனவு ஒன்று இவ்வளவு தூரம் உண்மைப்படுத்தப்படும் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை. நேற்றைக்கு இல்யாஸ் ஹசரத் அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அந்த கனவின் ஒரு பகுதியை சொன்னேன். சலாவுதீன் ஹசரத் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு 2 நாட்களுக்கு முன்பு இப்பொழுது சமீபத்தில் ஒரு கனவு. ஹசரத்துடைய ஜனாசாவுக்கு பின்னால் எல்லாரும் அழுது கொண்டே போகிறோம். இதை மட்டும்தான் நான் ஹசரத்து சொன்னேன். அந்த அழுதுகிட்டே போகும்போது எனக்கு சொல்லப்படுகிறது, இரங்கல் கூட்டத்தில் நீ பேசணும் அப்படின்னு சொல்லி. நான் இவ்வளவு சீரியஸாக அதை எடுக்கலை. இங்கே வந்ததுக்கு பிறகு மாணிக்கங்களும் வைடூரியங்களும் நிறைந்திருக்கிற வகையில் இந்த கூழாங்கலுக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. அச்சம், தயை, தாட்சண்யம் இல்லாத என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகளை இனி எப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம்? சமுதாயத்தினுடைய மகாபெரும் சிற்பி கண்ணியத்திற்குரிய காகிதம் எழுத்தவர்களுக்கு ஒரு சிந்தனை இருந்தது. அரசியலில் உலமாக்கள் தங்களை முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை கண்ணியத்திற்குரிய காகிதம் எழுத்தவர்களுக்கு இருந்தது. நீங்கள் சன்மார்க்க நிகழ்வுகளை எல்லாம் கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்த்தால், தமிழகத்தினுடைய முதல் தர்ஜமா ஆகா அப்துல் ஹமீத் பாக்கர் ஹசரத் அவருடைய தர்ஜமாவில் அதை சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வைப்பதற்கு காகிதம் எழுத்தவர்கள் துணை நின்றார்கள். லால்பேட்டை போன்ற இஸ்லாமிய பெருமக்கள் பெரும் பகுதியில் வாழுகிற அந்த மக்களுடைய மதரசாக்களுடைய விழாக்களில் முஸ்லீம் லீக் இல்லாமல் இல்லை என்கின்ற அளவிற்கு அரசியலும் மார்க்கம் உலமாக்களும் பின்னி பிணைகிற ஒரு வாய்ப்பு ஏற்படுவதற்கு காகிதம் எழுத்தவர்கள் காரணம். ஒரு தடவை அல்லாமா ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஷாதிலி ஹசரத் அவர்களும் என்னுடைய தந்தை நூரி ஹசரத் அவர்களும் இன்னும் சில உலமாக்களும் காகிதம் எழுத்தவர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது காகிதம் எழுத்தவர்கள் சொல்லுகிறார்கள், தயவு செய்து ஜமாத் உலமாக்கிறது கூட தேவையில்லை, முஸ்லீம் லீக்குள்ள எல்லா ஆளுங்களும் வந்துருங்க. எனக்கு என்ன பயம்னா, நாளைக்கு மோதினார்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுருவாங்கன்னு பயப்படுறேன்னு சொல்றாங்க. உண்மையாயிடுச்சா இல்லையா? அது சரி தவறு என்பது வேறு. காகிதம் இல்லத்துடைய அந்த சிந்தனையை அந்த சபை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் நம்மை போன்றவருடைய வருத்தம். எல்லாருடைய விமர்சனங்களுக்கும் அப்பாற்பட்டு டிஜிஎம் ஹசரத் அவர்கள் ஒரு பக்கம் ஜமாத் உலமாவிலே பொதுச் செயலாளராகவும், இன்னொரு பக்கம் அந்த இயக்கத்தினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் போஸ்ட்ல இருங்கன்னு சொல்லும் போது கூட சரி ஒத்துக்கிட்டு எப்படியாவது இந்த அரசியலில் உலமாக்கள் சேர்ந்து சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதை தாய்ச்சபை முஸ்லீம் லீக் சரியாக பயன்படுத்தி இருக்குமானால் இந்த சமுதாயம் இவ்வளவு சிதறல்களுக்கும் சில்லர்களுக்கும் மத்தியிலே சிக்கி சின்னாபின்னப்பட்டிருக்கார். வேற இயக்கங்கள் தேவைப்பட்டிருக்கார். காகிதம் எழுத்தவர்களுடைய சிந்தனையை சுமந்தவர்களாக இருந்தவர்கள் நம்முடைய டிஜிஎம் சலாவுதீன் ஹசரத் அவர்கள். ஜமாத்துல் உலமாவை மைய நீரோட்டத்திற்கு கொண்டு வந்தவர்கள் நம்முடைய டிஜிஎம் சலாவுதீன் ஹசரத். டிஜிஎம் ஜமாத்துல் உலமாங்கிறத மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா அதை யாரும் மறுக்க முடியாது, நம்முடைய டிஜிஎம் ஹசரத் அவர்கள். இன்றைக்கு மீடியாக்களை நாம் எவ்வளவு தூரம் உலமாக்கள் பயன்படுத்துகிறோம், பயானுக்கு மட்டும் தான் பயன்படுத்திக்கிறோம். மீடியாவே இல்லாத நேரத்தில் ஹசரத் அவர்கள் போடுகிற நோட்டீஸ் மூளை முடுக்கெல்லாம் போய் சேரும். எந்த பத்திரிகையை திறந்தாலும் ஹசரத் அவருடைய ஒரு எழுத்து இருக்கும். ஹசரத் அவர்களை ஷரியத் பேசுகிறது என்கின்ற ஒரு பத்திரிகை நடத்தினார்கள். பேட்டையில் ஹசரத்தை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை சொன்னாங்க, ஹசரத் என்ன ஹசரத் பத்திரிகையை நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் ரியாலிட்டி சேனலில் கொஞ்ச நாள் ஓதிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஹசரத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போ ஹசரத் தமாஷா சொன்னாங்க, ஜுனைது மனுஷங்களுக்கு இஸ்ராயல் இருக்கிற மாதிரி பத்திரிகைக்கு இஸ்ராயல் இருக்குப்பா. யாரு? சந்தாதாரர்கள். ஆனா ஹசரத்துடைய அந்த உணர்வு கடைசி வரைக்கும் மௌத்தாகிறதுக்கு முன்னால் வரைக்கும் குர்ஆன் போறவர்கள் எழுதிட்டு இருந்தாங்க. தன்னுடைய எழுத்தை, தன்னுடைய பேச்சை இந்த சமுதாயத்திற்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பேசி சென்ற நுங்கப்பாக்கம்
சிறு வயது. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊரில் அந்த பள்ளியுடைய இமாம் பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, பொதுவாக எல்லாரும் பேசுகிறது தானே, உலக கல்வி விட மார்க்க கல்வி உயர்வானதுன்னு பேசிட்டார். அந்த பள்ளிவாசலுடைய தலைவர் வந்து டிகிரி ஹோல்டர், 2-3 டிகிரி முடிச்சவர். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, அசர்த்தி என்னை பற்றி தான் பேசுகிறாரு, அவரை விட நான் தான், என்னை விட அவர் பெரியார்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கமிட்டியை கூப்பிட்டு அபராதம் போட்டார். தமிழ்நாட்டிலேயே இமாமுக்கு அபராதம் போட்ட ஒரே நிகழ்வு அதுதான். இந்த செய்தி டிஜே மசரத்துக்கு கேள்விப்படுறாங்க. ஷாதிலி ஹசரத் அவர்கள் வயது முதிர்ந்த நிலை, உடல் ஹசரத் கொதிச்சு எழுந்து ஒரு வண்டியில் ஷாதிலி ஹசரத்தையும் தூக்கி உட்கார வச்சுட்டு நேரம் சங்கரன் கோயிலுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நூரி ஹசரத்தை கூப்பிட்டு, ஹசரத் நீங்கள் உடனே கிளம்பி வரணும், எங்கள் அத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, 2-3 நாளாக நாங்கள் டாக்டரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம், அது காய்ச்சலில் இருந்தாங்க, நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லி எங்கள் தாழ்பாதை கூப்பிட்டுக்கிட்டு நாங்கள் எல்லோரும் புளிய முடிக்க போகிறோம். எங்கள் எல்லாத்துக்கும் என்ன பயம்னா, அந்த அபராதம் பெற்ற ஆளுக்கு மேலே எங்களுக்கு பயம் இல்லை, அந்த போட்ட நிர்வாகிகள் மேலே எங்களுக்கு பயம். டிஜி மசூல் கூட வாராக என்ன நடக்குன்னு தெரியலையேன்னு சொல்லி அவ்வளோ ஆக்ரோஷம். ஒரு ஆளுக்கு ஒருத்தனை அபராதம் போட்டுன்னு சொன்னால், இந்த நிகழ்வு தொடர்ந்துச்சுன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தில் ஒரு சத்தியத்தை சொல்ல முடியும் என்கின்ற ஆக்ரோஷம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சில விஷயங்களை நான் சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். கண்ணியத்திற்குரிய ஹசரத் அவர்களுக்கு எவ்வளோ ஒரு மானசீகமான அந்த உலமாக்கள் மீதான ஒரு அன்பு. மேடையில் யாராவது ரசூலுல்லாஹ் பற்றி ஒரு நல்ல கவிதை பாடிட்டா, ஒரு ராகமாக ஒரு பாடல் பாடிட்டா, தன்னுடைய கையில் இருந்து காசு 10 ரூபாய் 100 ரூபாய் எடுத்து அந்த மஜ்லிஸிலே கண்ணியப்படுத்துகிற பழக்கம் ஹசரத் இருந்துச்சு. சிவகாசியில் ஒரு பட்டமளிப்பு விழா, என்னுடைய தந்தை நூரி ஹசரத் அவர்கள் பட்டம் கொடுக்கிறார்கள், டிஜே ஹசரத் அவர்கள் சிறப்பு பயான். என்கிட்ட சொல்லவே இல்லை ஹசரத். திடீர்னு மைக்கில் வந்து, தம்பி ஜுனைது ஒன்று பாடணும் அல்லது பேசணும் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒன்றுமே ஓடலை. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதான் மாணவ பருவம் பேசினேன். வெளியே வந்து ஹசரத் சொன்னாங்க, நீ ஒரு ஆலிமுடைய மகன், எல்லாம் மேடைக்கு தயாராக இருக்கணும்னு சொன்னாங்க. ஹசரத் ரொம்ப பார்க்க வியந்தது, தன்னுடைய உஸ்தான்மார்களை எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பது. அடையாறில் ஜமாத் உலமாவுடைய ஒரு கூட்டம், 2 நாள் ப்ரோக்ராம். இதை மாதிரி திடீர்னு அதை ஆர்கனைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க. இப்போ ஹசரத்தினை கூப்பிட்டு சொன்ன ஹசரத் வந்திருந்தாங்க, இங்கே பாரு, யார் யார் பேசுகிறாங்களோ கரெக்டாக இத்தனை முடிச்சிடணும், இது உன்னுடைய கடமைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் கரெக்டாக இதுக்கு நான் மைக்கு முன்னால் வந்துடுறது உண்டு. ஹசரத்துக்கு பேச போகிறாங்க டிஜிஎம் ஹசரத் அவர்கள், அவர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஹசரத் ஆரம்பத்தில் சொன்னாங்க, நான் பேசினாலும் என் டயத்தில் நீ என்ன செய்யணும், கண்ட்ரோல் பண்ணிடணும்னு சொன்னாங்க. நான் கரெக்டாக மேடைக்கு வந்துட்டேன். ஹசரத் அவர்கள் அதை சொல்லி நிறைவு செய்து விட்டு எனக்கு ஒரு பயம், இது ஒரு பேசத்தா ஒரு கண்ணிய குறைவாக இருக்குமோன்னு ஒரு கவலை. வெளியே வந்து ஹசரத் சொன்னாங்க, என்னுடைய உஸ்தாத் ஷம்சுல்லா ஹசரத்துடைய பழக்கம் இது, மேடையில் டைம் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது அது நாங்கள் அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது, அதை தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய சம்பவங்கள். கண்ணியத்திற்குரிய டிஜிஎம் ஹசரத் அவர்களுடைய அந்த அற்புதமான வார்ப்புகள் இன்றைக்கு சமுதாயத்தில் பரிணமித்துக் கொண்டிருக்கின்றார். சும்மா விளையாட்டுக்கு, உண்மைக்கும் கூட என்னுடைய தந்தை டிஜிஎம் ஹசரத் பார்த்து, ஜுனைதை உங்கள் பாசறையில் சேர்த்துக்கிட கூடாதா அப்படின்னு ஒரே ஒருக்கா கேட்டாரா. அதில் இருந்து எப்போ பார்த்தாலும், எல்லாம் மேடையில் பார்த்தாலும், நூரி ஹசரத் தன்னுடைய பிள்ளையை என் பாசறையில் சேர்த்துக்கிற கூடாதான்னு கேட்டாங்க என்று சொல்வார். யாரை பார்த்தாலும் ஒவ்வொருவரும் ஹசரத் என்னுடைய சொந்தம், நெருங்கின சொந்தம்னு சொல்லி ஆசைப்படுற அளவுக்கு ஹசரத்துடைய நடவடிக்கைகள் இருந்தன. அல்லாஹ் தஆலா ஹசரத் அவருடைய மன்னரை விசாலமாக்கி தருவானாக. பூமியினுடைய 2 ஓரப்பகுதிகளும் குறைந்து வருவதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்ற வசனத்திற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் உலமாக்களுடைய மரணத்தை சுட்டிக்காட்டுவதைப் போல தொடர்ந்து மூத்த மார்க்க அறிஞர்களுடைய மரணம் நம்மை பாதித்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய இடங்களை அல்லாஹ் தஆலா நல்ல பகரங்களை கொண்டு பூர்த்தி செய்து தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எதிர்பார்த்ததை போன்ற ஹசரத் அவர்களை பற்றிய பல்வேறு அரிய தகவல்களை வெளியிட்டார்கள். ஆனால் இது உண்மையிலேயே நம்ம இத்திஃபாக்கன்
சரி பிள்ளைகளை கொண்டு இருந்தவர்கள் கூடவே அவங்க பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் அவர்களுக்கு இப்படி ஒரு நான் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரியாது. இது அல்லாவுடைய ஏற்பாடு, அவர் சொன்னதுனால தான் இருந்துச்சு. இதனை தொடர்ந்து ஹசரத் அவருடைய மாணவர்கள் மிக காசான மாணவர்கள் ஒருவரான நமது மாநில ஜமாஅத் சபையின் பொருளாளர். நான் இப்போ உண்மையில் அவர்கள் பேச போகிறது மாநில ஜமாஅத் சபையின் பொருளாளர் அடிப்படையில் அல்ல, ஹசரத் அவர்களுடைய மிகப்பெரிய தொற்றிய மாணவர்களில் ஒருவர் என்ற அடிப்படையில் மௌலவி எஸ்என் முகமது மீரா முஸ்தாய் அவரது அவர்களை நினைவில் கொள்கிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகும். சிறப்பான மஜ்லிஸுடைய மாநிலத்தினுடைய தலைவருமான அவர்களே, திரளாக வந்திருக்கக்கூடிய சொல்லிக்கூடிய உலமா பெருமக்கள், மாநிலத்தினுடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எல்லாம் எல்லாருமே பேரளவுக்கு இருக்கிறதையும் செய்து வருவாங்க. கண்ணியமானவர்களே, உஸ்தாத் பெருமதை பிஜே மந்திரத்துல்லா அவர்கள் குறித்து ஒவ்வொருவரும் அவர்களுடைய பார்வையிலே இங்கே தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு பேசினாலும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவர் ஹாஃபிஸ் ஆரி ஆலிம் ஓதி முடிக்க வேண்டும் என்றால் எத்தனை உஸ்தாதை சந்தித்திருப்பார்கள்? குறைந்தது 10-12 உலமாக்களை உஸ்தாதாக சந்தித்திருப்பார்கள். ஆனால் பிஜி மசூருடைய அந்த ஒரு சிறப்பு என்னவென்றால், பாடம் நடத்தும் போதே ஜமாத் உலமா என்கிற உணர்வையும் சேர்த்து நடத்துவார். எல்லா உஸ்தாதுகளை காட்டிலும் எல்லா உஸ்தாதுகளும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வார்கள். ஹசரத்துடைய சிறப்பு என்று சொன்னால், பாடம் நடத்தும் போது ஜமாத் உலமாவுடைய உணர்வையும் சேர்த்து நடத்துவார்கள். பாடத்தினிடையே நீ ஜமாத் உலமாவில் தான் உறுப்பினராக இருக்கணும், மூத்தாக இருப்பார். அது எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்குன்னு சொன்னால், அல்லாஹ் புகழுக்குரியவன் திருச்சியில் மாநகரத்தில் இருந்து வட்டாரத்தில் மாநகரத்தில் மாவட்டத்தில் இப்போ மாநிலத்தில் வர பொறுப்பில் இருக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் மனசு தோன்று போயிடும். அது அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதானே, ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக இப்படிலாம் செய்கிறோம் இப்படிலாம் நினைக்கிறாங்களே அப்படின்னு தோன்று போகும் பொழுது எல்லாம் மன்னிக்கட்டும். சில உலமாக்கள்கிட்ட மன விரும்பி நான் சொல்லுவேன், ஏன் இந்த டிஜி மஸ்ட்டை நான் ஓதணும் அப்படின்னு கேட்கறது சொல்லியிருக்கேன். அழுது ஏன்னு சொன்னால் 100 உலமாக்களை இந்த உலமாக்களை உருவாக்க அனுப்புறது 800 உலமாக்கள் அல்லாவினாலும் அனுப்பக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்தார். 100 உலமாக்களை அனுப்புறதுக்காக வேண்டி திருச்சியில் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் 2016. அவர்களோட குடும்ப விழான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எல்லா உலமாக்களும் குடும்பத்தோடு வரணும், எல்லாத்துக்கும் பரிசு உண்டு அப்படின்னு ஒரு விழா, குடும்ப விழா, உலமாக்களின் குடும்ப விழா. அதை தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய 100 உலமாக்களை வழி அனுப்புது. உம்ரா அழைச்சிட்டு போகிறேன், நான் தான் அதுக்கு அமீராக போகிறேன். அதில் சில ஒரு விஷயங்கள் வரும்ல, அது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. உலமாக்களாலே அந்த இடையூறுகள் வரும் பொழுது மனசு வந்து அனுபவிச்சிருக்கும் போது அந்த நேரத்திலாம் சொன்னால், ஏன் நம்ம டிஜி மஸ்ட்டை ஓதணும்? அவங்கள்ட்ட ஓத போய்தான் உலமாக்கள் 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 ஜமாத்துலமா 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 பாடத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும் என்கிற உணர்வை ஊட்டியே அவர்கள் வளர்ப்பார்கள். மாநகரத்தினுடைய பொறுப்பில் திருச்சியில் இருந்த பொழுது SSLC முதல் மதிப்பெண் எடுத்தால் இவ்வளோ காசு அவ்வளோ காசு அப்படின்னு சில இது அறிவிப்பு கொடுத்துட்டே இருந்தேன். அதற்கு சந்திக்கும் போதுக்கவா, நீ செய்கிறதெல்லாம் நல்லது தான், நமக்கு கல்வி வேணும், நம்ம சமுதாயம் கல்வியில் பின்னங்கி இருக்குது. ஆனால் உங்களுடைய போக்கு அப்படியே SSLC படித்தா அப்படி, 10ஆம் கிளாஸ் படித்தா இப்படின்னு அறிவிப்பு இருக்குமா?
செய்யலை. ஆனால் அதுக்கு செய்கிறது மாறி இன்னும் அதிகமான முறையில் உலமாக்களுக்கும் செய்யணும், ஜமாத் உலமாக்கும் செய்யணும், மதர்சாவுடைய கல்விக்கு செய்யணும் அப்படின்னு சொன்ன பொழுது அதில் இருந்த திட்டத்தை விட்டுட்டு அஜர் சொன்னது ஒரு உண்மையான 100% உண்மை என்று உணர்ந்தேன். அந்த அளவுக்கு ஹஜ்ரத் அவர்கள் உலமா ஜமாத் உலமா அவர் ஆட்சி அவர் 91லேருந்து 2003 வரைக்கும் நாங்கள் மாணவராக இருக்கிறோம். ஹஜ்ரத் மாணவராக இருந்து ஜமாத் உலமாவுடைய பணிகள் அப்போவே ஹஜ்ரத் அவர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஹஜ்ரத் அவர்கள் ஜமாத் உலமாவுக்காண்டி ஆற்றிய அந்த பங்களிப்பு இருக்கிறேன் சொல்லி முடியாது. திருச்சியில் ஒரு மீட்டிங்கில் ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவில் ஒருத்தர் பேசுகிறார், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் பேசுகிறாரு. நம்முடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய தலித்துகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு தொடர்ந்து சலுகைகள் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்வரையப்பட்டிருக்கு. சினிமா மாறினாலும் தலித் முஸ்லீம் போட்டுக்கிட்டால் அதனுடைய சலுகைகள் தொடர்ந்து கிடைக்கும், அரசாங்கத்துடைய சலுகைகள் கிடைக்கும். இதையே நாம் செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் சகோதரர் பேசும்போது அதுக்கு மேடையில் நாம் உட்கார்ந்தோன்னா இதை எப்படி இன்னும் இப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம அப்போ போன புதுசு திருச்சிக்கு ஒரு சாதாரண ஆளாக இருக்கிறோம், எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு சாதாரண ஆளாக இருந்தாலும் சொன்னால் எடுக்கூடாதுல்ல, சாதாரண ஒரு மூலை பேசுகிற எடுக்கூடாது. அசரத்துக்கு அடித்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை சொல்கிறாங்கன்னொன்னே அதற்கு அவர் அடுத்த நிமிஷமே நோட்டீஸ் போட்டாங்க. இஸ்லாத்தினுடைய தனித்தன்மைக்கு விரோதம், எதுக்காக வேண்டியும் இதை நாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் கடையில் உள்ள ஒரு மீட்டிங், அந்த பேசுகிற தலைவர் பேசுகிறார். அவரை மேடையில் வச்சுக்கொண்டே பேசினார்கள். இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி காட்டுறதுனால அவரை ஆட்டோவை மடித்து அடிக்க போனார். தென்காசியும் அது நடந்தது, கடையிலும் நடந்தது. படைப்படவே இல்லை. இந்த திட்டத்தை நீங்கள் பின்வாங்கும் வரை நான் ஓய மாட்டேன்னு சொன்னார். இஸ்லாத்தினுடைய தனித்தன்மை இதிலிருந்து போய்விடும் என்று சொன்னார். அருமையானவர்களே, அந்த அளவுக்கு எல்லா நேரங்களையும் ஜமாத் உலமா சமுதாயம் என்றே வாழ்ந்தவர்கள். ஆரம்ப காலத்தில் நம்ம மௌலானா நமக்கு 100 உலமாக்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டால் சொன்ன அஜர்த்துடைய வீடு ஒரு ஓட்டு வீடு தான். ஆரம்பத்தில் ஒரு 10 வீட்டில் கஷ்டமான நேரத்தில் இருந்த காலத்திலும் கூட அவர்கள் எவ்வளவு மன கஷ்டத்தில் இருப்பாங்க. யாராவது ஆலிம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொன்னால் சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க, நீ போமா, நீ தைரியமாக இருக்கு. நான் ஆச்சரியமாக இருக்கும். அஜர்த்தே பெரிய கஷ்டத்தில் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருக்கும். ஆனால் வந்தவர்கிட்ட நீ போமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆலிம் நம்மளை தேடி தன் கவலையை வெளிப்படுத்தி ஆறுதல்படக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கணும்மா, இப்படித்தாம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே சொல்லிக் கொடுத்தே வளர்ப்பார்கள். ஒரு அகீதா சம்பந்தமான ஒரு பிரச்சனை அவர்கள் பொறுப்பில் இருந்து ஒருவர் வந்த பொழுது இரவு 9 மணிக்கு அவருக்கு ஃபோன் வருது, சாயந்தரம் மகளிர் தோட்டு. மறுநாள் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, தஞ்சாவூர். அது இன்னும் ரொம்ப விளக்கமாக சொன்னால் தேவையில்லை. வாசலில் போய் உட்காந்துருக்காங்க. அந்த அஜர்த்து என்ன அஜர்த்து நீங்கள் வந்திருக்கீங்க? இல்லை, இது மாதிரி பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். நம்ம ஜமாத் உலமா தான் ஜமாத், நமக்கு இங்கே வேறு பக்கத்தில் போகக்கூடாது. ஒரு ஆச்சரியப்பட்டு போனார். என்னுடைய விரிவான செய்திகள்னா அது நான் சொல்லுவேன், யார் இந்த சம்மந்தப்பட்டு இந்த மஜ்லிஸ் இருக்காங்க, எதுக்காட்டி சொல்லுன்னு சொன்னால் ஜமாத் உலமா ஜமாத் உலமா ஜமாத். இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமை, ஆலிம்களுடைய ஒற்றுமை, இப்படியே என்று பாடுபட்டவர்கள் அருமையான குழுக்களே நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அஜர்த்துடைய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்காவில் போய் நம்முடைய தலைவர் எல்லாரும் மாஷா அல்லாஹ் இலியாஸ் அபுத்தாயிரத்து பெரிய பெரிய உலமாக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. வருஷம் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய தௌஃபீக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். வழிகாட்டி அவர்களுடைய நசீபை தரும்போது கலிதஸ்து எல்லாரும் இப்படி வருஷம் போகும்போது 20 வருஷம் 25 வருஷமாக போய்கிட்டு இருக்கப்ப 2008 அஜர்த்துக்கு ஹஜ்ஜி போகிறாங்க. வரும்பொழுது அதுவரையில் யாருக்கும் இந்த ஒரு சிந்தனை இருந்துச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்போ தமிழ்நாட்டு உலமாக்கள்லாம் மகரிப் தோட்டு இருக்கும் பொழுது என்னமா செய்றீங்க, என்ன மார்க்க விஷயங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன் இதையே இந்த சமுதாயத்துக்காக, இந்த உலமாக்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு பயணத்திலையும் ஒரு உம்ரா செஞ்சு துவா செய்யலாம் அப்படின்னு அந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்தவர்கள் டிஎம் எடுத்தவர்கள். அன்னைக்கு ஆரம்பித்து வச்சது இன்னைக்கு எங்களுடைய மாநில தலைவருடைய தலைமையில் வருஷம் நாங்கள் என்ன செய்கிறோம், தமிழ்நாட்டுடைய உலமாக்கள் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு ஒரு உம்ரா செஞ்சு தவாஃப் செஞ்சு இன்னைக்கும் மதுரத்தவங்க துவா வருவாங்க. எல்லா உலமாக்களும் அங்கே வந்துடுவாங்க. நம்ம கையில் பார்க்க எதிர்த்தலாம் அதில் நிறைய உலமாக்கள் கலந்த உலமாக்கள்லாம் இதில் இருக்கிறாங்க. எனவே எப்போ போனாலும் சமுதாயம் அங்கே கவுத்துக்காக போய் உட்காந்துக்கிட்டு சமுதாயத்துடைய உணர்வு இப்படி ஒன்றா சேர்ந்த அப்படி சமுதாயத்துக்கு பயன்படுத்தினாங்க. உலமா உலகத்துக்கு பயன்படுத்தினாங்க. உலமாக்களுக்கு ஒரு துவா, நம்மளை விட்டு காலம் சொல்லிட்டு உலமாக்களுக்கு ஒரு துவா, சமுதாயத்துக்கான ஒரு தவாஃப். இப்படி இந்த சிந்தனையிலே வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று துவா செய்யும் அருமையான பெருமக்களே.
நீங்க சொல்லலையேன்னு நினைச்சேன். நான் சொன்னோட வித்தியாசத்தை சொல்லுவேன். அப்ப பாருங்க, தலைவர் சொல்லுவாரு, என்னை அழைக்கும் பொழுது சரி சுருக்கமாக முடித்துக் கொள்ளவும் அப்படின்னு சொல்லுவாரு. நான் பேச்சாளர் கிடையாது, பெரிய பேச்சனும் கிடையாது. சொல்லிக்கலாம். ஆனா இன்னைக்கு தலைவர் சொல்ல மறந்துட்டார். அதனால செயலாளர் முடிச்சிருக்காரு. அருமையானவர்களே, அஜத்தை பத்தி பேசிக்கொண்டே இருக்கலாம். அஜத்துடைய சிறப்பு இன்னொரு என்னன்னு சொன்னா, ஓதன மாணவர்கள் எல்லாருமே நினைப்பாங்க என் மேல அஜத் அன்பா இருப்பாங்க, என் மேல அஜத் இப்படி எல்லாரும் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பண்பாடு. எல்லா சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ் என் மேல அன்பா இருப்பாங்க, என் மேல அன்பா இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா மாணவர்களும் என் மேல அஜத் அன்பா இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாரையும் ஒரே இடத்துல வைத்து பார்க்கக்கூடியவர்கள். அதுக்கடுத்து என்னன்னு சொன்னா, யாருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ஒரு நாள் 2 நாள் தான் அஜெக்ட் கூட இருந்தால் போதும், இவன் எதுக்கு தான் லாயக்கு முடிவு பண்ணிடுவான். எனக்கு துணி வைக்க பொறுப்பு கொடுத்தா அஜெக்ட் கொடுத்துனா மறுநாள் பார்த்தா கரை அப்படியே இருந்துச்சு. சரி இவனுக்கு சரியாக வராதுன்னு வெளியுறவுத்துறை கொடுத்தா இவன் ஊர் சுத்தத்தான் லாயக்கு போய் அப்படி போய் போயிட்டு எதுக்காண்டி சொல்லு அப்படின்னு சொன்னா, யாருக்கு எந்த துறை அப்படிங்கிறத ஒரு நாளில் கணிச்சு அதை அவங்க கரெக்டாக காயை நகர்த்தினதுனால தான் சொன்னாங்களா ஜுனைது சமூக வலைதளம் இல்லாத நேரத்திலும் ஜமாத் உலமாவை பட்டியலொட்டி கொண்டு போய் சேர்த்தது இந்த அவருடைய மாணவர்கள் உருமாக்கம். நோட்டீஸை மட்டும்தான் அனுப்புவாங்க, அங்கேருந்து நாங்கள் பிரிண்ட் போட்டு அனுப்பிடுவோம். அதான் விஷயம், வேற அந்த நிர்வாகம் அப்படிங்க. அதனால ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது எஹ்ராம் கயிறு நேரத்தில் மொட்டை அடிக்கணும். அப்போ எல்லா பக்கம் கூட்டம் அச்சத்து நானே அடிச்சிடனே. எனக்கு எப்பவுமே சைலஜத்தை அடிப்பாரு, சைலஜத்துக்கு நாங்கள் அடிப்போம், மாற்றி மாற்றி உருமாக்கெல்லாம் அடிச்சுப்போம். அச்சத்துக்கு நான் அடிக்கிறேன் அப்படின்னு, அப்படியாம்மா சரிம்மா வழங்கிடாத அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு கட்சியை எடுக்கும்போது சொன்னாங்க, நீதான் 1 நிமிஷம் அப்படின்னா என்ன வச்சு நான் உனக்கு லட்சாவில் 3 வருஷம் மொட்டை அடிக்க சொன்னேன், வழி மாற்றிடாத தம்பி. இல்லை எனக்கு ஒரு நாள் அடிக்க தெரியும், அப்படிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த ஒரு பாக்கியத்தால் எனக்கு கொடுத்தார். இப்படி நகைச்சுவையாகவும் மாணவர்களை நண்பர்களாகவும் அவர்களோட உயர்ந்த பண்புக்கு சொந்த பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டியை சாய்ந்து அழுவதற்குண்டான ஒரு தோளை நாம் இன்னைக்கு எழுந்திருக்கிறோம். இல்லாமல் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்தை நிரப்புவானாக, எதிர்த்தவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை தந்துடுவானாக என்று துஆ செய்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அவர்களுக்கு நன்றி. உண்மையிலேயே இந்த இரங்கல் நிகழ்ச்சி மறைந்த மாமேதைகளான அல்லாமா ஏ அப்துல் ரஹ்மான் ஹதரத் அவருடைய நிகழ்ச்சியும் சென்னையில் நடந்துச்சு. மதுரையில் அல்லாமா ஃபீஸ் பேசுகிறதுடைய நிகழ்ச்சி நடந்துச்சு. எப்போ நடக்குது? இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை உணர்ந்து நான் சொல்லவும் செஞ்சேன். உண்மையிலே இரங்கல் நிகழ்ச்சி ஒவ்வொரு வரைக்கும் நடக்கணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும் போல தெரியுதுன்ட்டு. ஆனாலும் அதுவும் புரியுது, நடத்துறது கஷ்டம் அப்படிங்கிறது புரியுது. எல்லாரும் மக்களுடைய உலமாக்களுடைய நேரம் எந்த அளவுக்கு நம்ம கொடுக்க முடியும், கேட்கும்போது நல்லா இருக்க மாதிரி தெரியும். காலையில் 9 to 1 மணின்னு சொன்னால் நம்ம கலந்துக்கிறதுல எல்லாருக்கும் நிறைய வேலைகள் பிரச்சனைகள் இருக்கிறதுனால அது கஷ்டமாக இருக்குங்கிற ஒரு சூழல் தான். இந்த நேரம் பொருத்தமான நேரமாக இருக்கும். சுப தொழுதோன்னு வந்துடுவோம், குர்ஆன் ஷரீஃப் ஓதிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கலாங்கிறதுனால. ஆனால் அவ்வளோ தகவல்கள் உண்மையிலேயே குழப்பமாக பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் தப்பே கிடையாது. ஏன்னா இவைகளெல்லாம் தெரியப்பட வேண்டிய விஷயம். அசத்தனுடைய உயர்ந்த குணங்களை அவங்கள்ட்ட நெருங்கி பழகினவங்க தானே சொல்ல முடியும். எல்லாரும் அசத்தில் பேசுகிறவங்க எல்லாமே தன் மீது அசத் பிரியம் உள்ளவங்க அவங்களுக்கு தெரியும். அப்படித்தான் அசத் நடந்துக்குவாங்க. இது உயர்ந்த பண்பு. அதே போல் எங்கள்கிட்ட பாடம் நடத்தும் பொழுது எங்களுக்கு சேர்த்து ஜமாத்துலமாங்கிறது சமுதாயத்திற்காக உலமாக்கள் அர்ப்பணிக்க வேண்டிய சிந்தனையையும் சேர்த்து தந்தார். ஜமாத்துலமாங்கிறது ஒரு கம்பெனி அல்ல, ஒரு அமைப்பு அல்ல, இது அல்ல. சமுதாயத்திற்காக உலமாக்கள் அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படும் என்கிற உணர்வையும் ஊட்டினாங்க. இது சாதாரணமாக கிடைக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்க, ஆயா ஓட்டினாலும் சாப்பாடு தான், அம்மா ஓட்டினாலும் சாப்பாடு. வேலைக்கார பொண்ணுகிட்ட சாப்பாடு கொடுத்துட்டு போனாலும் குழந்தைக்கு ஊட்டிடுவான். ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சாப்பாடு ஒன்று தான். ஆயா மூலமாக சாப்பாடு மட்டும்தான் உள்ள போகும், அம்மா மூலமாக சாப்பாடோடு சேர்த்து அன்பு, பாசம், பரிவு, எல்லாம் சேர்ந்து உள்ள போகும். இதே போன்றுதான் இதே சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த அறிஞர் பெருமக்கள் மூலமாக தங்களுடைய மாணவர்களான உலமாக்களும் சமுதாயத்துக்கு சேவை செய்யவங்களால் ஒன்றிணைந்து கூட்டாக, அதானே ஜமாத்துலமாக்கள் கூட்டாக இணைந்து இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யுங்கிற உணர்வையும் சேர்த்து கொடுத்தாங்கன்னு சொன்னது உண்மையிலேயே பெருமிதமாக இருக்கிறது. சார், அதற்கு அடுத்து ஹஸரத் அவருடைய மிக முக்கியமானவர்கள் ஒருவர் நம்முடைய ஜமாத்துல் சபையின்
மாநில சபையின் துணை பொதுச் செயலாளர் ஒருவர் இலியாஸ் பேசுகிறாங்க. அதைத் தொடர்ந்து ஹசரத் அவர்களுடைய தலைமை நிறைவதையோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்குவோம். இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாம்ல? இப்பொழுது ஏன்னா ஹசரத் மைனாம ஹசரத் அவங்க பள்ளியுடைய தலைவர் ஹசரத் சொல்லிட்டாங்க, ஹசரத் நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் கூட்ட வேண்டாம் நடத்திக்கங்க, ஆனால் கேட்ட போட்டிருவோம், சாப்பிடாம போக முடியாதுன்ட்டாங்க. எவ்வளோ நேரம் வேண்டாலும் நடத்திக்கலாம், சாப்பிட்டு தான் போய் ஆகணும் அப்படின்னு அன்பு கட்டளை. அதனால ஒரு ரொம்ப தாமதிக்கிறது சிரமமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளால் இன்ஷா அல்லாஹ் ஒரே நேரத்தில் முடிப்போம். இப்பொழுது ஹசரத் அவர்களுடைய அன்பிற்குரிய மாணவர்கள் ஒருவரான மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் இலியாஸ் ஹசரத் அவர்கள் நினைவு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, நம்முடைய ஹசரத் அவர்களுடைய பண்புகளையும் அவருடைய குணங்களையும் பொது வாழ்வில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தியாகங்களையும் அவர்கள் எப்படியெல்லாம் மாணவர்களை உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் இங்கே அறிஞர் பெருமக்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய தனிப்பட்ட பண்புகள் என்று எடுத்துக்கொண்டால் ரொம்ப ஹசரத் ரொம்ப கூச்ச சுபாவம், ரொம்ப வெட்கப்படுவாங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது. மேடையில் ஏறினா அது தனி ஹசரத், மேடையில் நிற்கிற டிஜேம் தனி, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள டிஜேம் தனி, அதுவும் இதுவும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவங்க. அவங்க பனியன் இல்லாமல் யாரும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அவங்களுடைய பனியன் இல்லாமல் நீங்கள் யாரும் பார்த்துருக்க முடியாது. அவங்க குளிக்கிறதுக்கு தனி பாத்ரூமு, அவர்கள் பாத்ரூம் போகிறதுக்கு தனி பாத்ரூமு. அவள் பாத்ரூம் போய்ட்டு வந்துட்டா ஒரு 15 நிமிஷத்துக்கு யாரும் அங்கே போகக்கூடாது, அதுக்கு முன்னாடி 15 நிமிஷத்துக்கு யாரும் அங்கே போகக்கூடாது. பாத்ரூமில் குளிக்கும்போது தச்சரா அந்த பக்கமாக யாரும் போயிட்டாலும் உடனே போமா அங்கே போமா. அவள் அதிகபட்சம் கோவப்படுறது அவள் குளிக்கும்போது யாரும் பக்கத்தில் வந்தால் ரொம்ப கடுமையாக கோவப்படுவாங்க. ரொம்ப கூச்ச சுபாவம் ஹசரத்துக்கு. ரெண்டாவது அவர்கள்ட்ட உள்ள ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், இது அலிம்களுக்காக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், ரகசியங்களை ரொம்ப பாதுகாப்பாங்க. அவர்கள்ட்ட ஒரு தகவலை சொல்லிட்டீங்கன்னா நெஞ்ச கீர்னா கூட வெளியில் வராது. அது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒரு கோடு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா நெஞ்ச கீர்னா கூட வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி மீனாசிரத்து எந்த மேலே எல்லாம் பாசமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவ்வளோ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், அவ்வளோ சம்மந்தப்பட்ட குடும்ப நிகழ்ச்சிகள், குடும்ப சம்மந்தப்பட்ட செய்திகளாக இருந்தாலும் இவைகளெல்லாம் அவருடைய உடலோட சம்மந்தப்பட்டது. இவைகளெல்லாம் நாங்கள் வெளியில் சொல்கிறதே கிடையாது. ரகசியங்களை பாதுகாக்கிறதுனால தான் எங்கள் மேலே அவங்களுக்கு பாசம் கூடுதல் ஜாஸ்தி உண்டு. கடைசியில் உங்களுக்கு 2017 வருஷத்தில் இதே பிப்ரவரி மாதம்தான் அவங்களுக்கு உடலில் ஒரு ஆட்கொல்லி வியாதி. அவர்களுக்கு நெருங்கின பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதிகபட்சமாக அது தெரிஞ்சது ஒரு 5 பேருக்கு தான். என்ன வியாதிங்கிறது ஒரு 5 பேருக்கு தான் அது தெரியும். உலகத்திலேயே அந்த வியாதிக்கு வைத்தியம் பார்க்கறதுல நம்பர் 1, உலகத்திலே நம்பர் 1. முதல்ல ஏஷியாவில் நம்பர் 1 இருந்தார், அப்புறம் யூரோப் ஏஷியாவில் நம்பர் 1 இருந்தார், அப்புறம் உலகத்திலே அவர் தான் நம்பர் 1. அவர் சென்னையில் தான் இருக்கார், டாக்டர் ரிலா, எல்லாருக்கும் தெரியும். அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஹசரத்தை கொண்டு போய் காட்டணும். காலையில் 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தவர் சாயங்காலம் ஹசரத்தை கையை வச்சு பார்க்கும்போது ராத்திரி 8:30 மணி. அவ்வளோ நேரம் காத்திருக்க வேண்டியதெல்லாம் இருந்தது. அவருக்கு ஏற்கனவே கொடுத்த அப்பாயின்மெண்ட் இருந்தது. பார்க்கும்போது ஆப்ரேஷன் ட்ரெஸ்ஸோடு தான் பார்த்தார். அவ்வளோ பிஸியாக இருந்தார். வந்தோடனே என்னை மன்னிச்சுக்கிடுங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு தேதி கொடுத்துருக்கக்கூடாது, 2 நாள் தள்ளி தந்திருக்கணும், அவ்வளோ வேலை எனக்கு இருந்தது, நீங்கள் ரொம்ப வலியுறுத்தி கேட்டதுனால இன்றைக்கி தந்ததுனால லேட் ஆகிடுச்சு, ஏற்கனவே கொடுத்த அப்பாயின்மெண்ட்னால அதை பார்க்க முடியாமல் போச்சு என்று சொல்லிவிட்டு ஹசரத் எல்லா டீட்டெயிலையும் கேட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்கன்னு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. நீங்கள் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த 2 மாதம் தான் ஹசரத் இருப்பாங்க. அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு கேட்கும்போது, ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தால் நீங்கள் கையை பிடிச்சி கொண்டு போய் இஸ்ராயல் இஸ்லாம் கையில் ஒப்படைக்கிற மாதிரி, ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா நீங்களாக போய்க்கிடுங்க இஸ்ராயல்கிட்ட. அவ்வளோதான் வித்தியாசம். 2 கடையில் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான்.
இந்த 2 மாதம் தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து அவளுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுங்க, சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கிடுங்க என்று அவர் சொல்லிட்டார். ஒன்றும் என்ன செய்யறதுன்னு தெரியல, யார்கிட்ட சொல்ல முடியும்? ஹஸரத்துக்கு தன்னுடைய ரகசியங்களை வெளியில் சொன்னால் பிடிக்காது. வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒரு 10 நாளைக்கு பேசாமல் இருந்துட்டோம். அதுதான் அவங்க நமக்கு கொடுக்குற வந்து அதிகபட்சமான தண்டனை வந்து பேசாமல். யார்கிட்ட சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அவள் பையனும் கூட வந்திருந்தாரு. இப்போ நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட, டாக்டர் ஒரு பையன் இருக்கிறாரு, பையன்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க. ஓ எஸ், பையனையும் உள்ளே கூப்பிட்டாங்க. நீங்கள் தான் மகனா? ஹஸரத் தான் மகன் நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப எழுச்சியாக இருந்தது. பையனை கூப்பிட்டு சொன்ன உடனே அவன் என்னை பார்க்குறான், நான் அவனை பார்க்குறான், என்ன ஒன்றும் புரியலை. ஹஸரத் வெளியில் சிரிச்ச முகமாக உட்காந்துருக்காங்க. உள்ளே என்ன நடக்குதுன்னு ஹஸரத்துக்கு தெரியாது. அவள் என்னம்மா ஒன்றும் இல்லை, அதில் சரியாயிடும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 2 மாதத்தில் குணமாயிடும்னு சொல்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். 2 மாதத்தில் குணமாயிடும்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சரி சரி சரி. வலி ஒரு பக்கம், ஹாட் வாட்டர் பேக் வச்சு கொடுக்குறோம், வைக்கிறோம். அப்போ தான் பனியனை கழட்டும் போது தான் பனியன் எதுக்கு கழட்டணும் அப்படின்னு வந்து அப்போ அந்த நேரத்துலையும் வந்து ரொம்ப அந்த கூச்ச உணர்வை தான் அவங்க வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா நிகரற்ற நாயகம் இதே பிப்ரவரி 2017 2 மாதம்னு சொல்லியிருக்காரு. உலக புகழ் பெற்ற அந்த வைத்தியத்தில் அவர் தான் நம்பர் 1. அதுக்கப்புறமா அல்ஹம்துலில்லாஹ்னு கொஞ்சம் அப்படியே தத்தி வந்து ரமதான் நோன்பு வந்துருச்சு. மே மாதம் என்னமோ ரமதான் வந்தது. அப்போது ரமதானில் 30 நாள் நான் நோன்பு வைப்பேன். ஹஸரத் அடம் பிடிச்சி நோன்பு வச்சுட்டாங்க. அந்த வியாதிக்கு நோன்பு வைக்கக்கூடாது, நோன்பு வச்சுட்டாங்க. நோன்பு வைக்க உடம்பு தேறிக்கிட்டே இருக்கு. உலக அதிசயம். நோன்பு வைக்க உடம்பு தேறிக்கிட்டே இருக்குது. ரமதானில் இடையில அவள்கிட்ட நான் பேசவே இல்லை, முபாரக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். எடுத்து போட்டு தொந்தரவு பண்ணணும், எப்போ தூங்குவாங்க எப்போ முழிப்பாங்கன்னு தெரியாது. உடம்பு தேறிக்கிட்டே இருக்கு. தெம்பா எந்திரிச்சு உட்காந்தாச்சு. ரமதான் நோன்பு அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க. என்னடா இது காலை கொடுமையாக இருக்கு, பிரியாணியை கண்ணிலே பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் திரும்ப ஒரு வருஷம் கழித்து ஆட்டில் அவளுக்கு வந்து பம்பிங் ரத்த அழுத்தம் குறைவாக இருக்குது அப்படின்னு திருநெல்வேலியில் ஷிஃபா மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து இந்த ரகசியங்களை வந்து ரகசியமாகவே வச்சுருந்தோம். ஆனால் தலைவர் எப்படி இந்த ரகசியங்களை கண்டுபிடிக்கிறதுல அவர் ரொம்ப விசேஷமாக அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. 4ஆவது 5ஆவது மாதமே தலைவருக்கு தெரிஞ்சு போச்சு ஹஸரத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. கனெக்ட் பண்ணி கேட்டே இருக்காங்க, ஹஸரத் என்ன செய்கிறாங்க. இப்போ ஷிஃபாவில் சேர்த்துருக்கோம். அங்கே உள்ள மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். நீங்கள் வந்து ஒன்று மதுரைக்கு கொண்டு போங்க, இல்லைன்னா கிம்ஸு நம்ம கேரளா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் டெக்னாலஜி கிம்ஸுக்கு நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிம்ஸுக்கு கொண்டு போனால் பாஸ் ஹிஸ்ட்ரி, அந்த பேஷண்ட்டுடைய ஹிஸ்ட்ரி என்ன கொண்டு வாங்கன்னு சொல்லி ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக பார்க்கும்போது ஹஸரத்தை வந்து உள்ள ஐசியூவில் வச்சுருக்கு. வெளியில் டாக்டருக்கெலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம், இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளவர் அவர் தானா அப்படின்ட்டு. பேஷண்ட்டை மாற்றி கொண்டு வந்திருக்கிறான் அல்லது ஹிஸ்ட்ரியை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று பேஷண்ட்டை மாற்றி கொண்டு வந்திருக்காங்க அல்லது ஃபைலை மாற்றி எடுத்து வந்துட்டாங்க. இந்த ஹிஸ்ட்ரி வேறு, இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ள பேஷண்ட் அவரே கிடையாது. திரும்ப எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஹஸரத்துக்கு இருந்த வியாதி மாயமாக மறைஞ்சு போச்சு. ஒன்றும் அதுக்குரிய தடயம் கூட கிடையாது, ஒரு புள்ளி கூட கிடையாது. கிம்ஸில் அதுதான் திருநெல்வேலியில் ஒன்று மதுரைக்கு போங்க கிம்ஸுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிம்ஸில் இது ஆள் இவரே கிடையாதுன்னு. அது பையன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டாக்டர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அப்படின்ட்டு. அப்போ அத்தா 2 மாதமாக சொல்லிகிட்டு இருக்கு, நல்லா இருக்கேன், இப்போ நான் நல்லா இருக்கேன், எல்லாம் என் பிள்ளைங்களுடைய துவா தான். என் பிள்ளைங்க எனக்காக செஞ்ச துவாவில் அல்லாஹ் தஆலா வந்து என்னை நல்லாக்கி வச்சுட்டான் திரும்ப அத்தா சொல்லிட்டு இருக்காருப்பா, அப்படி விட்டுரு. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு, அந்த வியாதிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல, அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். இதுக்கு வந்து நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவோம். ஹஸரத் சொல்லிட்டா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் வேண்டாம், பாடியெல்லாம் வந்து நுப்பலமாக போச்சு, இதுவே வாழ்ந்தேன்னா என் பிள்ளைங்க இருக்கீங்க, நீங்கள் வந்து அந்த பணிகளை தொடர்ந்து செய்யுங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் எனக்கு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்துட்டாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணலை. இப்படி அவள் வாழ்க்கையில் வந்து ஆலிம்களுடைய துவா மேலே ஒரு அபரிமிதமான நம்பிக்கை வந்து அவர்களுக்கு உண்டு. இன்னும் அவருடைய வாழ்க்கையில் அதிசயமும் அற்புதம்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நிறைய பேர் அது வெளியில் வந்து தெரியாது. நிறைய அற்புதங்கள் கராமாத்தினுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய நடந்திருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உணர்வு ரீதியாக மாணவர்களோட தொடர்பில் இருப்பாங்க.
14ன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள கோடம்பாக்கம் வட்டாரத்தில் தீர்மானம் போட்டு மாநில பொதுச்செயலாளருக்கு இல்லையா நிப்பாட்டணும்னு ஏதோ தீர்மானம் போட்டீங்க இல்லையா, போட்டு 20 பேர் வந்து சொன்னாங்க. அப்போ அசத்து போய் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ரிலா அசத்து எலெக்ஷன் நின்று வந்துருக்காங்க. அப்போ அசத்து இலியாஸ் நிச்சயமாக நிற்க மாட்டாருமா, இலியாஸ் நிச்சயமாக நிற்க மாட்டார். தர்வீஷ் ஷாது பள்ளிவாசல் அது நடந்தது. சுலைமான் ரியாஜி இந்த மாதிரி ஒரு 10-12 ஆளுநர்கள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் நிற்கணும். இலியாஸ் நிச்சயமாக நிற்க மாட்டாருமா, நான் சொல்கிறேன் நிற்க மாட்டார். அவர் திரும்ப இல்லை நாங்கள்லாம் போய் சொல்கிறோம், இல்லைங்க நான் நிற்கிறேங்க. அது எப்படிங்க அசரத்தும் சொல்கிறா நீங்களும் ஒரே மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வஃபாத்துக்கு அப்புறமாக அசரத்துக்கு நிறைய கடிதங்கள் உண்டு. லத்தீஃப் சாஹிப் ஒரு கடிதம் போட்டிருந்தாரு, உங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்க வச்சு சட்டசபையில் உங்களுடைய குரல் ஒலிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்கள் மறுத்துட்டீங்க, உங்கள் மேலே எனக்கு வருத்தம் தான் அப்படின்னு லத்தீஃப் சாஹிப் ஒரு போட்ட கடிதம் ஒன்று உண்டு. அதை எப்படியாவது நீ எடுத்துரு, எங்கேயாவது சூட்கேஸில் தான் வச்சுருப்பாக, எடுத்துருன்னு சொல்லியிருக்கேன், பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி வந்து தமுக தொடங்கின நேரத்தில் அந்த அமைப்பினுடைய அமைப்பாளராக இருந்தவர் அசத்துக்கு கடிதம் போட்டிருக்கிறாரு, நாங்கள் மேடையில் இவ்வளவு துணிவாக அரசியல் பேசுகிறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு உத்வேகமாக நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்து நடத்தணும், உங்களுக்கு தான் பப்ளிக்கில் வந்து எல்லா மக்களும் நீங்கள் தலைவராக இருந்தால் ஃபாலோ பண்ணுவாங்க, எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் எங்களை வந்து ஏற்றுக்குவாங்க, உங்களை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு போட்ட கடிதங்கள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் தேடி எடுப்பான்னு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கிடைக்கலாம், கிடைச்சா நினைவு மலரில் போடலான்னு இருக்கேன். நேற்றைக்கு முந்தைய தினம் சூட்கேஸில் ஒரு கவர், ஒரு காலி கவர், அந்த கவரில் வந்து என்னுடைய வீட்டு அட்ரஸ்ஸு பேரை போட்டு பக்காவாக பின் நம்பர் எல்லாம் போட்டு ஏதோ ஒன்று எழுதுவதற்காக அந்த கவரை வந்து வச்சுருந்துருக்காங்க. அதோடு அவங்க வந்து ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய மாணவர் முபாரக் வந்து ஏதாவது நான் சொல்லணுமா, அதாவது சொல்லணுமான்னு கேட்கும்போது இலியாஸ்டையும் மீரான்ட்டையும் மட்டும் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லணும், ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. வேறு என்ன நான் சொல்லணும், நான் என்னங்கிறத நான் சொல்கிறேன் என்று ஹசரத் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது என்னங்கிறது என்ன சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக அது என்னன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் இது தவிர வேறு ஏதாவது ஒன்று இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கவலை 2-3 நாளாக மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்குது. ஜனவரியை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு என்கிட்டையும் வீராசத்தையும் சொன்னது தான். ஜனவரியை நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னு முன்னாலே இப்போது நவம்பர் அந்த மாதிரி நவம்பர், செப்டம்பர், நவம்பரில் அது சொன்னது தான். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி உங்களை தேடுதுமா நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. தேடுது வாங்க. உடனே நான் சும்மா இல்லை, நான் மீனாசத்து, மன்சூர் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இப்போ திருச்சியில் ஹபீப்னு ஒரு மூலவி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு பாண்டிச்சேரி மூசான்னு ரொம்ப பிடிக்குமா, அப்துல்லாலாம் ரொம்ப பிடிக்கும் வசரத்துக்கு. பல அப்துல்லாவோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்களை கூட்டிகிட்டு போனேன். போய் உட்கார்ந்தோடனே ஒன்றும் இல்லை, உங்களெல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சு, பார்த்தேன். அப்படின்னு ஒரு மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் செப்டம்பர் அல்லது நவம்பரில் ஜனவரியை தாண்ட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா நவம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் கூடுதலாக சந்திக்கணும் அப்படின்னு அதிகபட்சமாக போய் சந்திச்சுட்டு பார்த்து பேசிட்டு வந்தோம். கடைசியாக அவங்க பையன் வந்து எனக்கு எஸ்எம்எஸ் போட்டுதான் அந்த எம்டி கவரை எனக்கு அனுப்பி, எம்டி கவரு, ஈ வாண்ட் சம்திங் ரைஸ் டு யூ, உங்களுக்கு ஏதோ கடிதம் எழுத வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள், அதான் நினச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த வார்த்தையை சொல்கிறது வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னவா இருக்கும், அது என்னன்னு எனக்கு தெரியுது, அல்ஹம்துலில்லாஹ் விராசம் தெரியுது, எனக்கு என்னங்கிறது தெரியுது, நமக்குள்ளே இருக்கட்டும். இதை தாண்டி ஏதாவது இருக்குமா அப்படின்னு. ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி விருப்பத்தை தனக்கு விருப்பமானவர்களிடம் தெரிவிக்காமல் மரணம் அடைவதை விடவும் ஒரு வேதனை எதுவும் இருக்க முடியாது என்பதும், அந்த செய்தி சம்பந்தப்பட்டவருக்கு தெரிந்தால் அவர் எவ்வளோ வேதனைப்படுவார் என்பதும் உங்கள் எல்லாருக்கும் இந்த உணர்வு ரீதியான தொடர்புகள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவருடைய மன்னரை விசாரிக்க வேண்டும் என்றும் அவர்கள் செய்த சேவைகளை அங்கீகரி. ராஜாசத்தினுடைய மகள் திருமணத்தில் எங்கே போனாலும் ஒரு அரபு கவிதை, எங்கே போனாலும் அந்த கதர்னதா ஹிதாயத்து நஹு இதில் வரக்கூடிய ஒரு கவிதை. அதற்கு மகா கல்யாணத்தில் நீ பதிலின் வகைமின் சாதஃபி கௌமிகி ஃபத்தா ஓ கவுனுக்க ஈயாது அலைக்க எசீரோ, நீ பதிலின் வகைமின் சாதஃபி கௌமிகி ஃபத்தா. அதற்கு வந்து ஃபத்தா, அவளை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஃபத்தா தான், நம்மளை பொறுத்த வரைக்கும் பெத்தாவாக இருக்கலாம். அசரத்துக்கு வந்து காஜாஸ்தியார் தான், ஃபத்தா தானே. பி பதிலின் வகைமின் சாதஃபி கௌமிகில் ஃபத்தா ஓ கவுனுக்க ஈயாகு அலைக்க எசீரும். அவ்வளோதான், வேறு எதுவுமே அசரத்துக்கு சொல்லலை. வாசல் தவறாக முடிச்சிட்டா.
அந்த மாதிரி ரொம்ப டச்சிங்காக எல்லாரையும் இப்போ மீராசன் சொன்னார்ல, ஒரு ஆள்கிட்ட ஒரு நாள் பழகிட்டு ஆளை முடிவு பண்ணிடுவாங்க. மீராசத்து வந்து வெளியுறவுத்துறை அதாவது கொஞ்ச நாளாக துணி துவைக்க கொடுத்துட்டு இருந்தா மீராசத்து அவர் துணியை துவைச்சது கிடையாது. அவர் வந்து துணி சோப்பு போடலாம் மாட்டார். உண்மையை தான் நான் சொல்கிறேன், மறக்க முடியாது. துணிக்கு சோப்பு போட மாட்டார், நீளத்தில் முக்கி கொண்டு போய் அயன் பண்ணி கொடுத்துருவாரு. நேற்றை விட இன்னைக்கு நீளம் ஜாஸ்தியாக இருக்கும். அசரத்துக்கு நீளம் நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே வந்து மூஸ்தா கையில் இது நானும் அசரத் மாதிரி துணி துவைச்சவர் தான். நான் வந்து நம்ம ஐயப்பட்ட பிஎம் செட் இருக்கார் பாரு, இப்போ ஐயப்பட்ட நம்ம மாநில துணைத் தலைவர் இருக்கார் பாருங்க, மாநில துணைத் தலைவர் பிஎம் செட்டு வந்து ஜிப்பாவும் கைலியும் வேறொரு ஆள்கிட்ட கொடுப்பாங்க, உள்ளாடையை நான் தான் துவைப்போம். இன்னைக்கு வரைக்கும் என் மேலே அவருக்கு பாசங்கிறது காரணம் உள்ளாடை அசத்துக்கு நான் தான் துவைச்சு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் அசத் மார்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அது மூலமாக தான் அல்லாஹ் நம்மளை வந்து உயர்த்தலாம். அப்போ சொல்லியது நேரத்தையே சொன்னார், அசத் உங்களை பற்றி அசருக்கு நிறைய சொல்லியிருக்காங்க, நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இவ்வளவு நெருக்கம் அந்த துவால தான் அசருக்கு நீங்கள் இப்படி இருக்கீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. தனிப்பட்ட முறை ஆற்றல். லால்பேட்டையில் பேசும்போது தலைவரும் சொல்லி காட்டினாங்கள, மாரிசாலா ஓதும்போது நான் நம்பர் 1 மாணவர்கள்லாம் கிடையாது, பரீட்சையில் முதல்ல வருவேன், 2வது வருவேன், அப்படிலாம் கிடையாது. நான் ரொம்ப கீழே தான் வருவேன். உஸ்தாதுமார்களுடைய துவாவை கொண்டு தான் நாம் வந்து வாழ்க்கையில் வந்து மேலே வர முடியும். அது ரொம்ப யதார்த்தமான உண்மை. அதிலும் குறிப்பாக அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு எதுவும் செய்கிறோம் பாருங்கள், அதுக்கு ரொம்ப மவுஸ் அதிகம். அசரத்தினுடைய கூச்ச சுபாவம், ரகசியங்களை பாதுகாக்கும் திறன், இந்த இரண்டுக்கும் ஒத்திருந்து நாங்களெல்லாம் வந்து எதுமத் பண்ணதுனால தான் அசரத்தினுடைய துவா நமக்கு அதிகமாக இருக்குது. அது மாதிரி உலமாக்களுடைய துவாக்களை பிறப்பியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். இது மந்தவெளியில் தான் நடத்தணும்னு எனக்கு ரொம்ப வந்து ஆஜத்து. மந்தவெளியில் நடத்தணும்னு தான் முஜீப் அசரத் மாவட்ட செக்ரட்டரி சொன்னார், நீ மந்தவெளியில் நடத்துங்க அசரத் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து பூர்வாங்கமான வேலைகளை செய்வதற்கு தயாராக இருக்கும்போது தான் நம்ம நீனாமா அலிம்சா வந்து மாறி ஃபோனு ஒரு 6-7 ஃபோன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன அலிம்சா, ஒரு ஆள் நீ எடுக்கவே இல்லை, ஒரு ஞாபகத்தில் இருந்து எடுக்கலை. அப்போ நீனாமா அலிம்சா சொன்னது என்னென்னா, தயவுசெய்து அதை நீங்கள் எங்களுக்கு விட்டு தந்துடுங்க, நான் வந்து அசரத்துக்கு நினைவேந்தல் நடத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நான் அன்னைக்கு ஆலிமா இருக்கிறதுக்கு காரணம் அசரத்து தான். அதனால் வந்து நீங்கள் எனக்கு விட்டு கொடுத்துருங்க, நீங்கள் எப்படி செய்யணும்னு சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நான் வந்து அசரத்துக்கு நான் வந்து செய்வேன். நான் வந்து அசரத்தினுடைய இதில் பங்கேற்க வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டேன். டிக்கெட் கிடைக்கல, அதனால் என்னால் வர முடியலை அப்படி சொல்லி இந்த நிகழ்ச்சியும் அந்த உணர்வுகளையும் பகிர்ந்து கொண்டு எனக்கு விட்டு தந்து விடுங்கள் அப்படின்னு அவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை சொன்னதுனால தான் அப்புறம் பொதுச் செயலாளர் டிஸ்கஸ் பண்ணி நான் சொல்கிறேன்னு சொன்னேன். அசரத் சொன்னாங்க, மந்தவெளி எல்லாமே இன்னொரு இடத்துல நடத்துறது அது ஒருபடி சிறப்பு அதிகம் தான் போகலாம், அது உங்களுக்கு தெரியாது, அவங்க பிள்ளைகளே பேசிக்கிறாங்க, அவங்களே சிறப்புகளை சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறது என்பதை தாண்டி ஒரு பொதுவான இடத்துல நடக்கிறது ரொம்ப சிறப்பானது என்று சொன்னார்கள். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா அசரத்தினுடைய மேன்மையை மென்மேலும் கூட்டி இருக்கிறாங்க என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் அல்லாஹ் தஆலா அவருடைய ஆகிரத் வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பானாக, அவருடைய மன்னரை வெளிச்சமாக்கி வைப்பானாக. அவர்கள் எந்த நோக்கத்துக்காக இங்கே உழைத்தார்களோ அந்த நோக்கத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக நம்மையும் அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மேலான நிறைவு வந்திருக்கிறோம். அவர்களோடு மிக நெருக்கமான தொடர்பு என்பதால் பல்வேறு புதிய தகவல்களை சொன்னார்கள். ஒரு விஷயம் மட்டும் இலகுவாக புரிய முடிகிற தகவல் என்னவென்றால், யார் தங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை மிக உயர்வாக மதிக்கிறார்களோ நினைவுபடுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய சிறந்த மாணவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவார் என்பது இது ஹதீஸுடைய கருத்து. அக்கரம ஷாபுன் ஷைഖന്റെ அஜ்ரி சின்னிஹி இல்லா தய்யபல்லாஹு இன்த சின்னிஹி மன் யுக்ரி பிர்ரு ஆபாரக்கும் ததிர்ருக்கும் அபனாரும், இது அல்லாஹ் ஏற்படுத்தி தரக்கூடியது. இதை நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நிறைவாக சிறப்பு மஜ்லிஸுடைய தலைவரும் நமது மாநில அலுவலக சபையின் தலைவருமான கணித ஹதரத் தந்தையர் அவர்கள் நிறைவுரை ஷாலத் தருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சல்லியுல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க நம்முடைய பிஜே மதரத்துல் அவர்களை பற்றி நெருங்கிய
பேச வேண்டிய ஆட்கள் நிறைய இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம அங்கே பேசிட்டோம், பேட்டையில் பல இடங்களில் பேசிட்டோமே, மற்றவங்க பேசினா பொருத்தமாக இருக்குமே அப்படிங்கிறது தான் எனக்குள்ள தனிப்பட்ட விருப்பம். அதனால் நேரத்தினுடைய நிலை, பல்வேறு வேலைகள் நம்ம குறிப்பிட்டு வச்சுருப்போம் அப்படிங்கிற காரணத்தினால எல்லாருக்கும் நான் அந்த வாய்ப்பு கொடுக்க முடியல. பல பேர் அதுக்கு பொருத்தமான ஆட்கள் சபையில் இருக்கிறீங்க, ஆனால் அதுக்கு கொடுக்க இயலவில்லை என்பதை இடத்தில் பணிவோடு பெருந்தன்மையாக தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதத்தை பற்றி எல்லா கோணங்கள்லையும் இங்கே சொன்னாங்க. ஜமாத் உலமா அப்படிங்கிற விஷயத்தையும் அசத்து அழுத்தமாக எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஜமாத் உலமாவுடைய தொடக்கம் சங்கைக்குரிய சித்தையங்கோட்டை சபீரர்கள் அவங்க தான் அந்த பேரடி கொடுத்தவங்க. தீயை சொன்னாங்க, சபீர் ஹசரத் அவர்கள் தங்களுடைய கையினால் ஜமாத்துல் உலமா என்று இதுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்த சீட்டு எங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது அவங்க தான் அந்த இது தோக்கணவங்க. ஹசரத்து கைப்பட எழுதுன அந்த ஜமாத்துல் உலமான்னு சொல்லி கலீலுமா ரியாஜி ஹசரத்து நாங்கள்லாம் இருக்கும் பொழுது இந்த பெயரை வைக்கணுங்கிறது எழுதி கொடுத்த சீட்டு எங்கள் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லா கூட்டத்திலையும் மாவட்ட, வட்டார, நகர, மாநகர அப்படின்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். இதுவும் ஹசரத் சொன்னது தான் சொன்னேன். சகீரத்தினுடைய வாசகம் அது. ஹசரத்தை என்ன செய்வாங்க, அந்த வாசகத்தை முதல்ல சொல்லி சொன்னாங்க. ஹசரத் சொன்னதை நான் பிடிச்சிக்கிட்டேன், டிஜே வாசகம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதை சொல்லி தந்தது சங்கிக்குரி சகீர் ஹசரத் அவர்கள். அவங்க தான் என்ன செய்வாங்க, மாவட்ட, வட்டார, நகர, மாநகரன்னு சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை ஹசரத் அவங்க தான் தொடங்கி வச்சாங்கிறத, தங்களுடைய உஸ்தாத்மார்களுக்கு எவ்வளோ கண்ணியம் செய்தாங்கிறது எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுலேயும் சங்கைக்குரிய ஷம்சுல்லா ஹசரத் அதை பற்றி மேடையில் ஹசரத் பேசாத மேடை இல்லை, அந்த அளவுக்கு எங்கே இருந்தாலும் சொல்லி ஷம்சுல்லா ஹசரத்தை பற்றி டிஜே ஹசரத்தை ஒரு காரியம் சரியோ தப்போ, பிடிவாதம்னா பிடிவாதம் தான், யாரும் மாற்ற முடியாது. அதை யாரும் மாற்ற முடியாது. அது அவங்கள பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஹசரத்துக்கு ஒரு தடவை ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போகிறதுக்காக வேண்டி ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஹசரத்தினுடைய கொள்கை ஆம்புலன்ஸில் ஏறக்கூடாது, ஆம்புலன்ஸில் ஏறக்கூடாதுங்கிற கொள்கை பிடிவாதமான கொள்கை. ஆனால் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. வந்தா முபாரக்கிட்ட சொன்னாங்க, ஏமா இந்த ஆம்புலன்ஸில் பின்னால் நீங்கள் இருந்துக்க, நான் முன்னால் இருந்துக்கிறேன். முன்னால் இருந்து போனாப்புல, பின்னால் முபாரக் நீ பண்ண படுத்துக்குமான்னு சொல்லிட்டு அங்கே போய் இறங்கும்போது அவன் கேட்குறான், யாருங்க நோயாளி அப்படின்னு அவன் கேட்குறேன். ஒரு காரியத்தில் பிடிவாதம்னா சரியா தப்போ தான் நினைச்ச காரியத்தை அழுத்தமாக பதிய வைக்கிறதுல ஹசரத்துக்கு நிகழ அழுத்தம். தட்டி கொடுப்பதிலும் தட்டி கேட்பதில் ரெண்டுலேயும் சரியான ஆள். ஒரு விஷயத்தை பாராட்டினா அவங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பொருத்தமாக காரியத்தை செய்கிறாரா தட்டி கொடுத்து அவரை ஊக்குவிக்கிறதுல ஹசரத்துக்கு நிகழாது. தட்டி கேட்கறதுலையும் அப்படித்தான். எங்கள் ஊரில் ஒரு மஜீஸ் சார், ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஆள், அவர் ஜும்மாவில் ஹசரத் பயான் கூடாம இவர் ஒரே பயான் செய்ய ஆசை. அப்போ அங்கே உள்ள பள்ளியினுடைய இமாம் சொல்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஜும்மாவில் என்ன பயான் செய்ய விடாமல் இவர் தான் பயான் செஞ்சுட்டே இருக்கிறார். அங்கே ஒரு கல்யாண மஜ்லிஸ் இருந்துச்சு அந்த தெருவில், அந்த ஆசிரியர் இருக்கக்கூடிய அந்த தெருவில். யாரும் பேச வேணாம் வீட்டுக்காரன் சொல்லிட்டார், தயவு செய்து யாரும் பேச வேண்டாம், ஏன்னா என்னதான் புகழ்ந்து பேசுவீங்க, அதனால ஒருத்தரும் பேச வேண்டாம். குத்துமா நிக்கானுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செய்துட்டு போங்க, வர்ற ஆட்கள்லாம் நம்மளை தான் புகழ்ந்து பேசுவாங்க, தயவுசெய்து வேண்டாம்னு வீட்டுக்காரன் சொல்லிட்டார். அசத்துட்டு யாரும் சொல்ல முடியும், மயக்க பிடிச்சிட்டா. டிஜே வச்சுட்டு யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. அதுக்கு கிடக்கிறாருமா தூக்கி மயக்க பிடிச்சி வச்சுட்டு அவர் பேரை சொன்னாங்க பார்க்கணும். அவர் பேரை சத்தம் போட்டு மேடையில் சொன்னாங்க, ஆமாம் அவன் வேலையை பார்க்கணும், ஞாபகம் வச்சு கேள்விட்டாங்க ஒரு வார்த்தை. ஆமாம் அவன் வேலையை பார்த்தா போதும், மற்ற வேலையில் தலையிட்டீங்க அவ்வளோதான் அப்படின்னு ஒரு வார்த்தை யாருக்கு படணுமோ எப்படி சொல்லணுமோ நெத்திர அடித்த மாதிரி அசல் தெரிச்சுதா. ஆனால் தட்டி கொடுக்கறதுலையும் சரி, அதுவும் நிறைய அனுபவம் இருக்குது. அது மாதிரி பாராட்டுறதுலையும் சரி. ஜமாத்துல் அவருடைய பொறுப்பு வந்த நேரத்தில் சொன்னாங்க, இங்கே நல்ல செட்டு அமைஞ்சிருச்சுமா, சிறப்பாக செய்யுங்கன்னு சொல்லி அசத்து ரொம்ப துவா செய்து பாராட்டினாங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கிறேன், ஞாபகமாக சொல்கிறேன். மாதிரி பெரிய உஸ்தாமார்கள் இறந்தாங்கன்னா உங்களுடைய மாணவர்கள்னு பார்த்தா ஒரு 4-5 செட்டு தான் வரும். டிஜே வசத்தை பொறுத்தவரையில் நான் சும்மா கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் எவ்வளோ வருது, ஒரு 7-8 அடுத்தடுத்த நிறைவு. உதாரணமாக டிஜே மஸ்திட்ட ஓதனால்தான் நீரூரில் ஓதி கொடுத்தாங்க இல்லையா அப்துல்சலாம் தரத்தவங்க, அவர் டிஜே மஸ்திட்ட ஓதனாலும் அப்துல்சலாம் தரத்து. அப்துல்சலாம் மஸ்திட்ட ஓதனால்தான் பனைக்குளத்தில் இமாமா இருக்கிறாங்க கடைநல்லூர் ஹாஜா அசத்து, அவள் அப்துல்சலாம் மஸ்திட்ட ஓதனாங்க. பனைக்குளம் ஹாஜா அசத்திட்ட ஓதனால தான் இப்போ கரமக்குடியில் உஸ்தாதாக இருக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் அசரத்து, அவள் ஹாஜா அசத்திட்ட ஓதனாங்க.
அப்துல் மாசத்து கரம கொடுக்கிறார், அவர்கிட்ட ஓதினாங்க பேட்டை ஜமால் முர்சா, அவர் அவர்கிட்ட ஓதிருக்கிறார். பேட்டை ஜமால் முர்சாட்ட ஓதினால்தான் அஸ்ரப் அலின்னு சொல்லி அஸ்ரப் அலி பாக்கி அவர்கிட்ட ஓதினார். அஸ்ரப் அலிட்ட ஓதினால்தான் ஷேக் மஹியுத்தீன் சொல்லி ஷேக் ஹசரத்துன்னு சொல்லுவாங்க, அவர்கிட்ட ஓதிருக்கிறார். ஷேக் ஹசரத்திட்ட ஓதினால்தான் தௌஃபீக்னு ஒரு உஸ்தாத், இன்னைக்கு மஹதரால் உஸ்தாதாக இருக்கிறார் தௌஃபீக். அந்த தௌஃபீக்கிட்ட ஓதினால் அப்துல்லா. இப்போ டிஜே மசத்திட்ட இங்கிருந்து கீழே அப்துல்லா, தௌஃபீக்கு, ஷேக் மஹியுத்தீன், அஷ்ரப் அலி, ஜமால், அப்துல் ரஹ்மான் சத்து, பனைக்குடம் கஜா சத்து, நீடூரில் வாய் கொடுத்த அப்சலாந்தரத்து, அவங்க டிஜே ஓதி. இது 8 நிலை வருது அசத்திட்ட ஓதன ஒரு நிலை. பெரிய உஸ்தாமார்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாச்சுன்னா ஒரு 4-5 அடுக்கு தான் வரும். அதற்கு வரையில் ஒரு 8 அடுக்கு வரக்கூடிய ஒரு நிலையும் பார்த்து வித்தியாசமாகவும் இருந்துச்சு. அருமையானவர்களே, டிஜே மசரத் அவர்கள் பல நிலைகளில் முன்மாதிரி அசரத் அவர்கள். அந்த மாதிரி ஒரு துணிச்சலை கற்றுக் கொடுத்ததில் அசரத்துக்கு நிகர் அசரத் தான். அதுக்கு யாருமே உதாரணம் சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான ஒரு நிலை. அதே மாதிரி தங்களுடைய உஸ்தாதுமார்களை கண்ணியப்படுத்தியதையும் அவர்களை மேன்மைப்படுத்தியதிலையும் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. தேர்லந்தூரில் ஒரு விழா, மேடையில் இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தா படாபட ஆட்கள். அங்கே இந்த தேர்லந்தூரில் ஒரு பெரிய மீளாத நிகழ்ச்சி கூட்டம், சம்சுல்லா ஹசரத் இருந்தாங்க. அது மாதிரி அந்த கூட்டத்தில் சிங்கம், செங்கோட்டை சிங்கம், அவர் சுக்குரசத்து அவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி பிஎஸ் அலாவுதீன், பாட்டிக்காரனுடைய அண்ணன் பிஎஸ் அலாவுதீன் அவரும் இருக்கிறாங்க. அது மாதிரி டிஜே மஸ்த், யாரோ ஒரு ஆள் லேசாக அப்படி முதல்ல நாங்கள் கூட்டத்தில் சின்ன பிள்ளைலாம் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் அப்போ அந்த நேரத்தில் அவர் சுக்குரசத்து பேசுகிறார். அவர் பேச்சு நிறுத்தினோடனே ஒரு ஆளுக்கு சோடா வேண்டாம்னு கேட்டார். சோடா வேண்டாம், முதல்ல இவங்கெல்லாம் போடான்னு சொல்லுன்னு சொல்லி சின்ன பிள்ளைலாம் சத்தப்பட்டுருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள பாணியில் அவங்க சொன்னாங்க. யாரோ ஒரு ஆள் பேசும்பொழுது உலமாக்களை லேசாக சாடி பேசிட்டா அவ்வளோதான். டிஜையும் அதுக்கு அடுத்து எழுந்திரிச்சு விட்டார். பாட்டுனா இப்படி வாட்டு உண்மையானவர்களே. அதனால் பொதுவாக சமுதாயத்தின் மீதும் குறிப்பாக உலமாக்களின் மீதும் அதிரத்தவர்களுக்கு இருந்த அந்த பற்றும் பாசமும் அது யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதிரத்தவர்களுக்கு நெருங்கி பழகின அவருடைய அதிரத்தவர்கள் ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் சொல்லி அமைஞ்சாங்க. அது மாதிரி அவங்கள்ட்ட நாம் கற்க வேண்டிய பாடங்களாக கத்துனதாவும் சரி, அல்ஃபியாவும் சரி, அதிரத்து தரபாடம் அது பார்க்காமே ஓய்வு கொடுப்பார். இந்த ரெண்டையும் பார்க்காம ஓய்வு கொடுத்தா இதாயிட்டு தானாக வந்துடும் இல்லையா? அது 2 ஓய்வு கொடுத்தா தான் இது ரொம்ப சின்ன பாடமாயிடும். அதனால் அசரத்தை அந்த அளவுக்குள்ள ஒரு நிலையில் தளவாடமாக அல்ஃபியாவுடைய வயிற்றுகளையும் சரி, கத்துனதாவும் அசரத்து அவ்வளோ பாடம் இதாக இருந்துச்சு. உங்களுடைய பிள்ளைகள் மிச்ச சொல்கிறார்கள் அசரத் அவர்களை பற்றி. கையல்லாத்தால் அசரத் அவருடைய ஆசிரத்தை உன்னதமானதாக ஆக்கி வருவானாக. அவர்களிடத்திலிருந்த உயர்வான அந்த குணங்களை நம்முடைய வாழ்க்கையை பற்றி நடப்பதற்காக தான் நசீபை தந்தருவானாக. நம்முடைய உஸ்தாதுமார்களை கண்ணியம் செய்யக்கூடிய சிறந்த ஒரு நிலையில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நம்முடைய கல்வி ஞானத்திலேயும் அல்லாஹ் தாலா எல்லா உயர்வையும் ஏற்படுத்தி சமூகத்திற்கு பயனுள்ள சிறந்த சாதிமீன்களாக தான் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நன்றி வருவேன். இதை அறிவிப்பனை செய்து முடிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றக்கூடிய நிகழ்வு நிறைவேறுவதற்கு ஈசாலத்தரா நாம் காலையிலிருந்து நிறைய குர்ஆன் ஷரீஃப் அதிகமாக ஓதியிருக்கோம். இதெல்லாம் பல உலமாக்கள் தனிப்பட்ட முறையில் ஓதியிருப்பாங்க. குறிப்பாக இந்த இஸ்லாமிக் பயான்ஸ் அப்படின்ற சில உலமாக்கள் ஒரு ஆசாரத்தனம் வைத்துள்ளதாகும். அதில் டிஜே மசரத் அவங்களுக்காக 31 குர்ஆன் ஷரீஃப் ஓதி இருப்பதாகவும் அதையும் இந்த மஜ்லிஸில் ஈஸ்தரஸ்தாபம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அல்லாமா மத்தமா சிலர் பேசுறதுக்கு அவங்க ஓதி ஈஸ்தரஸ்தாபம் செஞ்சுருக்காங்களாம். இப்போ ஓதப்பட்ட ஹசரத் அவங்களுக்காக பர்டிகுலர்லி இவங்களுக்காக ஓதப்பட்ட 31 குர்ஆன் ஷரீஃப்களையும் இங்கு ஈஸ்தரஸ்தாபம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஈஸ்வர சவாபு துவாவினை நம்ம ஜமாத்துல் மஸ்லிஹீன் மிக முக்கிய மூத்த உறுப்பினர் ஒருவர் சென்னை பெரம்பூர் ஃபிதாயின் மஸ்ஜிதுடைய நீண்டகால இமாம், 40 வருடங்களை கடந்த 50 வருடங்கள்கிட்ட நெருங்கிட்டாங்க. சட்டமெல்லாம் நினைவுக்கு முகமது யூசுப் ரஷாத் அவர்கள் அஷரஃபி அரபிக் கல்லூரிய முதல்வராக இருக்கிறார்கள்.
நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொருளை இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அசர்த்தோடு இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் துவா செய்ய இருக்கிறாங்க, துவா செய்கிறாங்க. அதுக்கு சிறிய அறிவிப்புகள் மட்டும். ஒன்று, ஹஸரத் அவர்களுக்காக அவருடைய மாணவர்களால் 40ஆம் நாளுடைய அந்த நிகழ்வில் ஈசால் சாப் செய்வதோடு ஒரு நிறைவேற்ற நிகழ்ச்சியையும் அது ஒரு மலர் வெளியிடமும் முடிவு செய்திருப்பதாகவும், இது மார்ச் 8ஆம் தேதி நெல்லை மஹ்தூம் ஞானியார் பள்ளியாசர் ஹஸரத் அவங்களுடைய அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதில் அங்கு இன்ஷா அல்லாஹ் நடப்பதாக சொல்லி எல்லோரும் கலந்து கொண்டார். மிகச் சிறப்பாக இருக்கும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். அதையும் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்து ஜமாத்துல்மாவுடைய மிக முக்கியமான அறிவிப்பாக 17ஆம் தேதி வரக்கூடிய 17 வியாழக்கிழமை காலை இன்ஷா அல்லாஹ் 7 to 7:30 மணிக்குள்ளாக உலமாக்கள் அனைவரும் வருகிறமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரெட்டேரி பகுதியில் ஜமாத்துமா சபைக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதுக்காக அடிக்கல் நாட்டப்பட இருக்கு. எங்கேருந்து இன்ஷா அல்லாஹ் நான் பொதுத்தரங்களில் இந்த லொக்கேஷன் நம்ம பின்னாடி போட்டு விட்டோம். இன்ஷா அல்லாஹ் ரெட்டேரி பகுதி, ரெட்டேரிங்கிறது லூகாஸ் அந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் ரெடில்ஸுக்கு போகக்கூடிய பகுதி. ரெடில்ஸு திரும்புறதுக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னால் மெயின் ரோட்டிலேயே அந்த ஒரு பெரிய 200 அடி ரோடு, பிரமாண்டமிக்க ரோடு. அந்த ரோடை ஒட்டியே ஒரு ஏறக்குறைய 4000 சில்லறை ஸ்கொயர் ஃபீட்டுகள் உள்ள இடம். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய துவாவினால ஜமாத்துல் சபைக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுகள் இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு சிறந்த மஸ்ஜிது கட்டப்பட இருக்கிறது. அதனுடைய அடிக்கல் நாட்களில் ஏற்கனவே ஆகஸ்ட் 16 செய்கிற மாதிரி இருந்தோம். தவிர்க்க முடியாத சூழல், அந்த நேரத்தில் கூட்டங்கள் எதுவுமே நடத்த முடியாத நிர்பந்தம் ஏற்பட்டது. அதனால் இன்ஷா அல்லாஹ் 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலை அந்த நிகழ்வு 7 to 7:30 மணிக்குள் அனைத்து உலமாக்கள் மக்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம மாவட்ட ஜமாத்துடைய நிர்வாக பெருமக்கள் இருக்காங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு கோடம்பாக்கம் வட்டாரத்தின் சார்பாக உலமாமரா கூட்டம் தொடங்க இருக்கிறது. மற்ற வட்டாரங்களுடைய நிர்வாகிகள் நம்ம நிர்பந்தமாக போயிருப்பாங்க. இருந்தால் நம்ம சில வார்த்தைகள் நம்ம பேசிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதற்காக இவையே அழைப்பாக கவனத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது ஹஸரத் அவங்க துவா செய்வாங்க. துவாவுக்கு பின்பு இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தங்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்வில் கடந்து வருகையிலிருந்து சிறப்பித்திருக்கக்கூடிய தங்கள் எல்லோருக்கும் உலகபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்விற்காக அத்தனை ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திட்ட இச்சிறப்புமிகு மஸ்ஜித் முகமது ஜும்மா மஸ்ஜிதுடைய தலைவர், செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் ஜமாத்துல் சபையின் சார்பில் மாநில, மாவட்ட, வட்டாரம் சொன்ன வட்டாரத்தில் தான் இங்கே நடக்குது. அனைவரின் சார்பாக, அனைத்து உலமாக்களின் சார்பாக அவர்களுக்கு நாம் உளப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் அல்லாஹ் ஷான் வத்தால மிக நிரப்பமான முழுமையான கூலியை அல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் வழங்குவார்கள். இப்போ அசத்துக்கு வாசம். சந்திக்கிறீர்களே, அதற்கு அவன் சொன்ன மாதிரி அந்த ரெட்டேரி பள்ளியினுடைய அடிக்கல் நாட்டு விழா எல்லாருடைய துவாவும் ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல தேவைங்கிறதுனால ஒரு பாக்கியமான ஒரு அடிக்கல் நாட்டு விழாவில் தாங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளணும். இது ஜமாத்துல்மா சார்பாக கட்டப்படக்கூடிய முதல் பள்ளி. இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாட்டில் இது மாதிரி 50 பள்ளியாவது கட்டணுங்கிற ஒரு அளவுகள் நம்ம வச்சுருக்கோம். அதனுடைய தொடக்கம் நல்லா சிறப்பாகட்டும், நல்லா பெருமைக்குரியவன். அதனால் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடக்கங்கிறதுனால தாங்கள் எல்லாரும் இதில் வந்து நிச்சயமாக கலந்து ஒரு துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை நம்ம பள்ளியினுடைய நிர்வாகிகளோடு சேர்ந்து புதுப்பேட்டை பள்ளியினுடைய இமாம் சனிக்குடி பீர் பாபி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததில் பங்கேற்றிருந்தாங்க. அவங்களுடைய அக்கா சகோதரி காலையில் வஃபாத் ஆகிட்டாங்கிற காரணத்தினால அதற்கு திடீர்னு பிறப்பு போக வேண்டிய ஒரு நிலை வந்துச்சு. அவங்களுக்காக அவங்களுடைய சகோதரிக்காக மக்ஃபிரத்துக்கான துவா செய்யணுங்கிறதை அதற்கு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அந்த உயர்ந்த அந்தஸ்தை வழங்கிடுவானாக.
الفاتحة. Thank you.